பார்க்கக்கூடிய தலைப்பு 1ஆம் பாவ காரகத்துவங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு ஒரு 50 வீடியோக்கள் வரிசையாக பார்த்துருந்தோம். அதில் கிரக காரகத்துவங்களை பற்றி சொல்லியிருந்தேன். பாவ காரகத்துவங்கள் அதில் மிஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் பாவ காரகத்துவங்களை பற்றி சொல்லலை சார், அதை எப்போ சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போது இந்த பாவங்களுடைய காரகத்துவங்கள் வரிசையாக 12 பாவத்துக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமா யோகங்களும் பலன்களும் ஒரு சைடு பை சைடு பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? சரி, இன்றைய தலைப்பு 1ஆம் பாவ காரகத்துவங்கள். காரகத்துவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இந்த கிரக காரகத்துவங்கள்ன்ற வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. காரகத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் அல்லது ஒரு பாவம் எந்த மாதிரியான செயல்களை, எந்த மாதிரியான பலன்களை, எந்த மாதிரியான தன்மைகளை கொண்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த காரகத்துவங்கள் அப்படின்றது. அது 9 கிரகங்களுக்கும் ஏற்கனவே நம்ம கிரக காரகத்துவங்கள் அப்படின்றது பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கக்கூடியது பாவ காரகத்துவங்கள். அதில் 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் அப்படின்னா லக்ன பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உயிர் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால. அப்போது அந்த 1ஆம் பாவத்தில் என்னென்ன காரகங்கள்லாம் இருக்குது, அது இந்த மாதிரியான பலன்கள்லாம் தரும் அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். முதல்ல 1ஆம் பாவம் குறிக்கிறது தலை. லக்னம் அப்படின்றது நம்ம உடலுடைய தலையை குறிப்பிடும். அதுக்கப்புறமா நெற்றி வரைக்கும் 1ஆம் பாவம். அதுக்கப்புறமா தலையில் இருக்கக்கூடிய மூளை. ஒரு மனிதனுக்கு மூளையானது ரொம்ப முக்கியம். அதனால தான் 1ஆம் பாவத்துக்கு மூளை வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது தலைமுடி. ஒருத்தருடைய முடி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, சுருட்ட முடியா நீட்டு முடியா அப்படின்னா 1ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்தது தோல், ஸ்கின். ஒருவருடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்தது உடலின் நிறம். தோல் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணும்? நம்ம ஸ்கின்னோடைய கலர், நம்ம பாடியோட கலர், கருப்பா சிவப்பா மாநிலமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இந்த லக்னம், அந்த லக்னாதிபதி இங்கே இருக்கிறார், லக்னத்தில் யார் இருக்கா, லக்னத்தை யார் பார்க்கா, இதெல்லாம் பொறுத்து அந்த ஃபேக்டர்கள் மாறுபடும். சரிங்களா? அதுக்கடுத்தது உடலுடைய அமைப்பு, உடல் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பர்மனா, ஒல்லியா, நடுத்தரமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உடம்புடைய சைஸ், பாடி அமைப்பு. அதுக்கடுத்தது ஒருவருடைய உயரம், ஹைட்டா குள்ளமா இன்னைட்டு அப்படின்றது. அதுக்கடுத்தது அழகு. அதுக்கடுத்தது அழகிய உடற்பகுதிகள். பாடியில் இவருக்கு கண்ணு நல்லா இருக்கும், இவருக்கு கால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அழகிய பாடி பார்ட்ஸ். அதுக்கப்புறம் தோற்ற கவர்ச்சி, ஒரு பாடியுடைய அட்ராக்ஷன். அதுக்கடுத்தது உடல் ஆரோக்கியம். அதுக்கடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கடுத்தது சக்தி, ஜெனரலான ஒரு ஸ்டாமினான்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் 1ஆம் பாவத்தை குறிக்கும். அதுக்கடுத்தது ஆன்ம பலம். பலம் அப்படின்னு வரும்போது தேக பலம், மனோபலம், ஆன்ம பலம், 3 பலம். அதில் 1ஆம் பாவம் ஆன்ம பலத்தையும் உடல் பலத்தையும் பொதுவாக குறிக்கும். அதுக்கடுத்தது வலிமை, ஒருவருடைய பவர் ஸ்டாமினா எவ்வளோ அப்படின்றது. அதுக்கடுத்தது ஒருவருடைய வயது, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றது, ஏஜ் எப்படி அப்படின்றது. அதுக்கடுத்தது ஒருவருடைய ஜாதி. ஜாதினா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜாதி இல்லை, பழைய கால முறைகளில் இருந்த அந்த 4 வகையான உட்பிரிவுகள், அது மட்டும். அதுக்கடுத்தது ஒருவருடைய குணம், குணநலன், அமைதியான குணம். இதெல்லாம் லக்னத்தை வச்சு தெரிஞ்சிக்கக்கூடியது. அதுக்கடுத்தது ஒருவருடைய தனித்தன்மை, ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு. அது அதுக்கடுத்தது இப்பிறவி. இந்த பிறவி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா 1ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். அதுக்கடுத்து வாழ்க்கையின் ஆரம்பம், அதாவது பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்தது குழந்தை பருவம். அதுக்கடுத்தது முதுமை. இதெல்லாம் 1ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்தது சுற்றுச்சூழல், நம்மளுடைய என்வாரன்மெண்ட், நம்மளோட சொசைட்டி, இதெல்லாம் குறிக்கிறது 1ஆம் பாவம். அதுக்கடுத்தது பிறந்த இடம், ஜாதகர் எந்த ஊரில் பிறந்தார், எப்படி பிறந்தார் அப்படின்றது. அதுக்கடுத்தது வசிக்கும் இடம், இப்போ எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்றத தீர்மானிக்கிறதும் லக்னம். அதுக்கப்புறம் அயல் நாட்டு வாழ்க்கை, ஒருத்தர் எந்த ஊரில் வாழ்வார், பிறந்த ஊரில் வாழ்வாரா, வெளி மாநிலம் போய் வாழ்வாரா, வெளி நாடு போய் வாழ்வாரா அப்படின்றத இந்த 1ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். அதுக்கடுத்தது போராட்டம். போராட்டம் அப்படின்ற ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கைன்ற ஒன்று. அந்த போராட்டத்தில் வெற்றியா தோல்வியா அது ரெண்டையும் தீர்மானிக்கிறதும் லக்னக்காரகம். அதுக்கப்புறம் அதில் வெற்றி கிடைச்சால் புகழ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ ஒருவருடைய புகழை தீர்மானிப்பது 1ஆம் பாவம். அதுக்கடுத்தது புகழ் கிடைச்சா பின்னாடியே செல்வாக்கு கிடைக்கும். செல்வாக்கு கிடைச்சா மிகுந்த செல்வம். இதெல்லாம் 1ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்தது பயம், ஒருத்தர் பயப்படுவாரா பயப்பட மாட்டா அப்படின்றது 1ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பெருந்தன்மை. அதுக்கடுத்து மகிழ்ச்சி, துன்பம், அதாவது இன்பம் துன்பம் ரெண்டுமே லக்ன பாவத்தை குறிக்கும். லக்ன பாவத்தோடு சில கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கும்போது அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார், சில கிரகங்கள் தொடர்பு வரும்போது துன்பமான வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்றது. அதுக்கடுத்தது துக்கம். இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் 1ஆம் பாவம் தான் நினைக்குது. அதுக்கடுத்தது கண்ணியம். அதுக்கடுத்தது தற்பெருமை, கௌரவம். இதெல்லாம் 1ஆம் பாவம். கௌரவம் அப்படின்னு வரும்போது இந்த கௌரவத்துக்கு என்ன பங்கம் ஆச்சுன்னா அது கலங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலங்கம் அப்படின்றதும் 1ஆம் பாவம் குறிக்கிறது. அதுக்கடுத்தது ஒருவருடைய செயல் திறன், அவருடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்தது மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கடுத்தது மன நிறைவு இன்மை, நிம்மதி இல்லை அப்படின்றதும் 1ஆம் பாவம் தான். நல்ல கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தால் மன நிறைவு இருக்கும், கெட்ட கிரகங்களுடன் தொடர்பு இருந்தால் மன நிறைவு இன்மை இருக்கும், அதாவது நிம்மதி இல்லை அப்படின்றது. அதுக்கடுத்தது ஒழுக்கம், அதுலேயும் குறிப்பாக நல் ஒழுக்கம், ஒருத்தருடைய கேரக்டர் அதை டிசைட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இந்த லக்னம். அதுக்கப்புறம் எண்ணங்கள், திங்கிங். அதுக்கடுத்தது நினைவாற்றல், கெப்பாசிட்டி. அதுக்கடுத்தது இளைய சகோதரர்களால் லாபம், அதாவது 3 இளைய சகோதரர்கள், அந்த 3க்கு 11ஆம் பாவம் 1ஆம் பாவம். ஸோ தம்பி தங்கச்சியால் நமக்கு லாபமா அப்படின்னு பார்க்கணும்னா லக்ன பாவத்தை பார்க்கணும். அதுக்கடுத்தது தந்தையின் கொடுக்கல் வாங்கல், தந்தைன்றது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் அப்படின்றது லக்ன பாவம். அதுக்கடுத்தது தாய் பாசம், 4 அப்படின்றது தாஸ்தானத்துக்கு வைக்கக்கூடியது, 4க்கு 10ஆம் இடம் அப்படின்றது லக்னம். ஸோ ஒருத்தருக்கு தாய் பாசம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது லக்ன பாவம் தான் உதவும். அதுக்கடுத்தது தலைமை, ஒரு தலைமை அப்படின்னா அது லக்ன பாவத்தை குறிக்கிறது. தலைமை அப்படின்ற இடத்துல யார் இருப்பா, தலைவர் அப்படின்ற இருப்பு. அதுக்கடுத்தது திறமைசாலி, தலைவராக இருக்கணும்னா என்ன தேவை, திறமைசாலியாக இருக்கணும். அதுக்கடுத்தது நிர்வாகி அல்லது நிர்வாகத்திறன், நிர்வாகத்திறன் இருந்தால் தான் நிர்வாகியாக இருக்க முடியும், நிர்வாகியாக இருக்கணும்னா நிர்வாகத்திறன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் எங்கே இருப்போம், அரசியல். ஒருத்தர் அரசியலில் தொடர்பு பெறுவாரா தொடர்பு பெற மாட்டாரா அப்படின்றதும் 1ஆம் பாவம் தான் கொஞ்சம் தீர்மானிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 1ஆம் பாவத்தோட அதிபதி, 1ஆம் பாவத்தை பார்க்குற கிரகங்கள், இதுங்களை பொறுத்து இந்த நன்மைகளானது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அதனுடைய அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத முழு ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கப்பட வேண்டும். ஸோ 1ஆம் பாவத்தை பற்றி பலன்கள் தெரியணும்னா இந்த காரகத்துவங்கள் நமக்கு அடிப்படையானது தெரியணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த ஒரு கிரகமும் தனிச்ச எந்த ஒரு செயலையும் செய்யாது. அதே மாதிரி
இங்கே எந்த ஒரு பாவமும் தனிச்சையாக செயல்படாது. ஒரு பாவம் ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு சில பாவங்களுடைய தொடர்பானது இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பாவத்தை பற்றி பார்க்கணும், அந்த பாவாதிபதி எந்த பாவத்தில் உட்காந்துறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களும் இங்கே கம்பைன் ஆகி நடக்கும். இல்லை வேற ஒரு பாவத்தில் இருக்கிற கிரகம் இந்த பாவத்தை பார்க்குறாருன்னா அந்த பாவத்துடைய தன்மைகளும் இங்கே கம்பைன் ஆகி நடக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமும் தனிச்சையாக எந்த ஒரு கிரகத்தாலேயோ எந்த ஒரு பாவத்தாலேயோ தனிமையாக நடக்காது. அதுக்கு வேற ஒரு சில விஷயங்களுடைய தொடர்பானது இருக்கும். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத எல்லா ஃபேக்டரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீர்மானிக்கணும். இதுதான் 1ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள் அல்லது லக்ன பாவத்தின் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2ஆம் பாவ காரகத்துவங்கள். 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். தனம் அப்படின்னா செல்வத்தை குறிக்கக்கூடியது. ஒருவருடைய செல்வ நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா 2ஆம் இடத்தை முக்கியமாக பார்க்கணும். அதுக்கடுத்தது வாக்கு. வாக்கு அப்படின்னா கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அதாவது பேச்சு திறன் எப்படி பேசுறாரு. அதுக்கடுத்தது குடும்பம். ஒருவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குமா, கவலையாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா, பெருசாக இருக்குமா, சிறுசாக இருக்குமா. ஸோ இப்படின்ற ஃபேக்டர் எல்லாம் 2ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்தது நல் வாழ்வு. அதுக்கடுத்தது கண். 2ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக கண். அதில் குறிப்பாக 2ஆம் பாவம்ன்றது வலது கண். வலது கண் 2ஆம் பாவத்தை குறிக்கும். கண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். பார்வை அப்படின்றது 2ஆம் பாவம். அதுக்கடுத்தது முகம். நெத்தி வரைக்கும் 1ஆம் பாவம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நெத்தி கீழே இருக்கக்கூடியதெல்லாம் 2ஆம் பாவம். முகம், மூக்கு, வாய், நாக்கு, பற்கள், தாடை, கன்னம், நகம், நம்ம விரலில் இருக்கக்கூடிய நகம், இதெல்லாம் 2ஆம் பாவத்துடைய காரகத்துவங்களில் வரக்கூடிய உறுப்புகள். அதுக்கடுத்தது வித்தை, அதாவது கல்வி. அதிலையும் குறிப்பாக ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் எஜுகேஷன் அப்படின்றது 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்தது செல்வம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக தன தானிய செல்வம், அது 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதுக்கடுத்தது சாஸ்திர கேள்வி ஞானம், அதாவது படிக்கலனாலும் செவி வழியாக கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதாவது தனியாக போய் படிப்புன்னு படிக்காம கேள்வி ஞானம் மூலயமா மற்றவங்க சொல்லி புக்கில் படித்து நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது பேர் கேள்வி ஞானம். அது 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் உணவு, சுவை, அதாவது என்ன மாதிரி உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது. அதுக்கடுத்தது இலக்கு அல்லது குறிக்கோள், அதாவது ஒரு எய்ம், ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதுக்கடுத்தது ரத்தினங்கள், இந்த ஜெம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்தின கற்கள், அது. அதுக்கப்புறமா தங்கம் அல்லது வெள்ளி, இதெல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்தது தனம், தனம்னா பணம். அதுக்கடுத்தது ஒருவருடைய வருமானம், வருமானம் அப்படின்றது பொதுவாக 2ஆம் பாவத்தையும் குறிக்கும். அதுக்கடுத்தது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம 2ஆம் பாவத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா லாபம், நஷ்டம். தனியாக பார்க்கும்போது லாபம் அப்படின்றது 11ஆம் பாவம், நஷ்டம் அப்படின்றது 12ஆம் பாவம். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடியது 2ஆம் பாவம். தனம், பணம் அப்படின்றது 2ஆம் பாவம் சொல்கிறோம். பணம் வந்தாலும் அது 2ஆம் பாவத்தை சேர்ந்து தான், பணம் போனாலும் அது 2ஆம் பாவத்தை சேர்ந்து தான். ஸோ அதனால லாபம், நஷ்டம். அதுக்கடுத்தது பத்திரம், எதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு, ஒரு வண்டியோட ஆர்சி புக்கு, ஒரு வீட்டோட பத்திரம், ஒரு ஆஃபீஸோட பத்திரம், இதெல்லாம் இந்த எந்த மாதிரியான பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் 2ஆம் பாவம். சில இந்த பத்திரத்தை 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, பட் இது 2ஆம் பாவத்துக்கு தான் குறிக்கிறது. அதுக்கடுத்து அடமானம், ஒரு விஷயத்தை நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அது 2ஆம் பாவம். அதுக்கடுத்து கடன் பத்திரங்கள், அடமானம் வச்சு என்ன பண்ணுவோம், இந்த கடன் பத்திரம் அப்படின்னு போடுறோம் இல்லையா, கடன் பத்திரங்கள் 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படின்றது 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் கையிருப்பு அல்லது வங்கி இருப்பு, பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற பேங்க் பேலன்ஸ் இல்லைனா பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இதில் சேரும், இது எல்லாமே அசையும் சொத்துக்கள். இந்த தங்கம், வெள்ளி, ரத்தினம், இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா அசையும் சொத்துக்கள். இதெல்லாம் அசையும் சொத்து, அதெல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கும். அதுக்கடுத்து பணம் அப்படின்போது அந்த பணத்தை எப்படி செலவு செய்வார்னு இருக்கு இல்லையா, கஞ்சத்தனம் அப்படின்றதும் 2ஆம் பாவம், தாராள குணம் அப்படின்றதும் 2ஆம் பாவம். எந்த கிரகங்கள் தொடர்பு வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கஞ்சனா இல்லை அவர் தாராள குணம் உடையவரா அப்படின்னு தீர்மானிக்கும். அதுக்கடுத்து கற்பனை, புதையல், இதெல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்து தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தால் என்ன இருக்கும், சுய முயற்சி இருக்கும். சுய முயற்சி 2ஆம் பாவம். அதுக்கடுத்து ஸ்திர புத்தி, அதாவது ஸ்டெடி மைண்ட், ஸ்டேபிள் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2ஆம் பாவம். அதுக்கடுத்தது யாசகம், பிச்சை கேட்கறது. அதுக்கடுத்தது சூது, கபடம், இதெல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. வாக்கு அப்படின் போது பேசுறதுன்னு சொன்னேன். அந்த பேச்சே உண்மையா பொய்யா, சிலர் உண்மையவே நிறைய பேசுறவங்களா இருப்பாங்க, சிலர் பொய்யவே நிறைய பேசுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த 2ஆம் பாவத்தை பார்த்து தீர்மானிக்கக்கூடியது. அதுக்கடுத்தது பாவங்களுடைய லிங்க் மூலியமாக எடுக்கக்கூடியது. மூத்த சகோதரர்களின் சுகம் அல்லது மூத்த சகோதரர்களின் வீடு வாகன யோகம். மூத்த சகோதரர் அப்படின்றது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்றது 2ஆம் பாவம். அதுக்கடுத்து தாயாரின் லாபம், தாய் அப்படின்றது குறிக்கிறது 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்திற்கு 11, 11க்கு 4 நாள், 4க்கு 11 2 ஒன்று தான். ஸோ ரெண்டுமே 2ஆம் பாவத்தை குறிக்கிறது. அப்போ தாயோடைய லாபம், தாய்க்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து குழந்தையின் தொழில், குழந்தைன்றது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்றது 2ஆம் இடம். ஸோ குழந்தையுடைய தொழில். அதுக்கடுத்து தந்தையின் தற்காலிக நோய், டெம்பரரி டிசீசஸ், தந்தை அப்படின்றது 9ஆம் பாவத்தை குறிக்கிறது. 9க்கு 6ஆம் இடம் அப்படின்றது 2ஆம் பாவம். அதுக்கடுத்து மனைவியின் ஆயுள், ஆயுள் அப்படின்றது பொதுவாக 8ஆம் இடம், மனைவி அப்படின்றது 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்றது 2ஆம் இடம். ஸோ மனைவியோட ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்கலாம். ஆண்களுடைய ஜாதகத்தில் மட்டும். பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம்ன்றது மங்களேசன் சொல்றோம், கணவனுடைய ஆயுள் குறிப்பது அப்படின்றது. இங்கே மனைவியின் ஆயுள், அதாவது ஆண் ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும்னா 2ஆம் இடத்தை மனைவியோட ஆயுளாகவும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் 2ஆம் பாவம் காரகம். நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் விதமான காரகங்கள் இருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டான முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ வேற ஒரு டாபிக்ல உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 3ஆம் பாவ காரகத்துவங்கள். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாக தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மறைஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். உபயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். மறைஸ்தானம் அப்படின்றது 3, 6, 8, 12 அப்படின்றது பொதுவான மறுஸ்தானங்கள். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது முழு மறுஸ்தானம் கிடையாது. பால் மட்டும்தான் மறுஸ்தானம். ஏன்னா இல்ல
கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் கொஞ்சம் இருந்தாலும் நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் நிறைய இருக்கனால அதனால இதை அரை மறைஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இப்போ மூன்றாம் பாவத்தை என்ன காரகத்துவங்க வருது அப்படி பார்ப்போம். முதல்ல துணிவு, அதாவது தைரியம், அது அடுத்தது வீரம், அது அடுத்தது வீரியம், அது அடுத்தது சிற்றின்பம், அதுக்கு அடுத்து காய வெற்றி, இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா நண்பர்கள், அதுக்கடுத்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பொதுவாக மூன்றாம் குறிக்கும். அதில் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள், அதாவது இளைய சகோதரர் இளைய சகோதரிகள் மூன்றாவது குறிக்கும். அதுக்கடுத்து நெருங்கிய உறவினர்கள், க்ளோஸ் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா வேலைக்காரர்கள், அது குறிப்பாக பெண் வேலையாட்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களை தான் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுடைய மூன்றாம் பாவமாக தான் அந்த மாதிரி ஒரு மெல்லி இருக்கு. தப்பான விஷயம் இல்லை, நார்மலான விஷயத்தையும் ஆண்களை விட பெண்கள் அவங்களுக்கு விலக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அத்தமை. அதுக்கடுத்து காது அப்படின்றது மூன்றாம் பாவம். காதல் ஏற்படக்கூடிய நோய்கள் மூன்றாம் பாவம். ஸோ காதல் போடக்கூடிய கம்பல் அல்லது கட்டுன்னு சொல்லக்கூடிய காதணி அப்படின்றது மூன்றாம் பாவம். அணிகலன்கள் அப்படின்றது எல்லாமே மூன்றாம் பாவம் தான். அதில் குறிப்பாக காதணி மூன்றாம் பாவம். அணிகலன் அப்படின்றது என்ன, பொதுவாக காதில் முக்கில் இடத்துல நம்ம போடுறது அணிகலன் அப்படின்னு ஆர்னன்ஸ். ஸோ அந்த இஎன்டி சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில். ஸோ இந்த மூணு இடத்துல போடக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே மூன்றாம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா கழுத்து அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து தொண்டை, நரம்பு மண்டலம், இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா ஆயுள், 8ஆம் பாவம் ஒரு ஆயுள், 3ஆம் பாவம் ஒரு ஆயுள், 8 8 மூன்றாம் இடம். அதுக்கப்புறமா நற்பண்பு கேரக்டர்ஸ், இது மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா பாதையோரம், அதாவது ரோட ஒட்டுக்க பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா குழப்பமான அமைதியின்மை அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து துன்பம் ஏற்படுதல், அதுக்கடுத்து அண்டை வீடு, அண்டை நாள், நெய்பர்ஸ் அப்படின்ற சரி, நெய்பர் ஹோம் அப்படின்னா சரி, அது மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், இது வந்து மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து தகுதி, அதுக்கடுத்து பத்திரை, மல்டி டேலண்ட், இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம். விளையாட்டு வீரர், ஸ்போர்ட்ஸ் மேன் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து சங்கீதம், மியூசிக் அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து கூறுகாலம், அதுக்கடுத்து வீரிய செயல், போர், சண்டை, இதெல்லாம் மூன்றாம் பாவம். ஸோ போர் வீரர் அப்படின்றது மூன்றாம் பாவம், அதாவது சோல்ஜர்ஸ். அதுக்கடுத்து புத்தி கூர்மை, அதுக்கடுத்து ஞாபகம், இன்டெலிஜென்சி, மெமரி, ரெண்டுமே மூன்றாம் பாவம். அதுக்கப்புறமா கல்வியில் தடை. ஏன் கல்வியில் தடை அப்படின்னா நாலாம் பாவம் கல்வி வெளியிடுது. இப்போ ஆறாவது இந்த ஆறாவது 12ஆம் அப்படின்றது மூன்றாம் இடம். ஸோ அதனால கல்வியில் தடை. இப்போ இந்த மூன்றாவது ஸ்போர்ட்ஸ், மியூசிக் தான் சொன்னேன். இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லை மியூசிக்கோ நோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி எக்ஸாம் கொடுத்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவாக இதுவான ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய பேர் எஜுகேஷன் ஸ்கூலை விட்டு அந்த கேரியர் எனக்கு அப்படிங்கிறதுக்காக போவாங்க. ஸோ அந்த கல்வியில் தடை. அதுக்கு நான் படிப்பு இல்லாமல் அப்படின்னு அந்த கேரியர் ஷேர் அப்புறமா நீட்டி பட்டி பண்ணிருப்பாங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த கல்வியில் தான் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து அலச்சல் அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து சிறு துறப்பான ஷார்ட் டிராவல்ஸ்லாம் வந்து மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து சிறு கடன் அப்படின்றது ஆரம்பம், சிறு கடன் அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து எழுத்து, செய்தி, பேப்பர் ரிலேட்டட் இருக்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய நபர்கள், இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து பத்திரிகையாளர், அதுக்கடுத்து மூலம், லைப்ரரி, அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதுக்கடுத்து போக்கர்கள், தாரகர்கள், எந்த ஒரு முதலும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர், அது போக்கர்கள், ஒரு இடத்துல ஒரு இடத்தை மீடியேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, அது மூலமா வருமானம் சம்பாதிக்கிறது. அதுக்கடுத்து உன்னதார், கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தம், இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து மக்கள் தொடர்பு அதிகாரி, இந்த பிஆர்ஓ அப்படி சொல்லலாம், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படி சொல்லலாம், மக்கள் தொடர்பு அதிகாரி அப்படின்னு மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து அனைத்து தகவல் பரிமாற்றமும் மூன்றாம் பாவம். அதாவது ரேடியோ, டிவி, டெலிஃபோன், மொபைல், இன்டர்நெட், இமெயில், ஏடிஎம், எஸ்எம்எஸ், எம்எம்எஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இப்படி என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன வகைகள் இன்னைக்கு கால வளர்ச்சி மூலமா என்னெல்லாம் இப்படி டெக்னிக்கல் மூலமா இருக்கும், அது எல்லாமே மூன்றாம் பாவத்தை சேர்ந்து. அதுக்கடுத்து கடிதம், கல்வி போக்குவரத்து, ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட், தபால் நிலையம், அதுக்கடுத்து தந்தி, இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து நிருபர்கள், இதெல்லாம் மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து வீடு மாற்றம், வீடு அப்படின்றது நாலாம் பாவம். வீடை மாற்றோம்னா அது பெரிய வரும், நமக்கு ஸோ 4 12 மூன்றாம். அதுக்கடுத்து வீடு விற்கும் அப்படின்னா மூன்றாம் பாவம் சம்பந்தப்படும். அதுக்கடுத்து சொத்து நாலாம் பாவம். ஸோ எல்லாமே அதுக்கு மூன்றாம். அதுக்கடுத்து மாமனார் அப்படின்றது மூன்றாம் பாவம். 7 அப்படின்றது காலம், 7க்கு 9 அப்படின்றது மூன்றாம் இடம். ஸோ மனைவி, தந்தை, மாமனார் அப்படின்றது மூன்றாம் பாவம். அதுக்கடுத்து தாயாரின் விரயம், தாய்க்கு ஏற்படக்கூடிய எந்த செலவுகள், இழப்புகள் எல்லாம் மூன்றாம் பாவம். தாய் ஸ்தானம் அப்படின்றது 4 நேரம் அப்படின்றது மூன்றாம் பாவம். ஸோ எல்லாம் மூன்றாம் பாவம். இது வந்து பாவ தொடர்பு இந்த சொல்லி இரண்டாம் பாவத்தில் இருந்த வார்த்தைகளை அது ஒரு நோட் எடுத்து அதான் இருக்குது. அதாவது அவங்க அது வேலை செய்யுது, இந்த பாவம் கணக்கு எல்லாம் எடுக்கும் அப்படின்னு இருக்கிறார். இந்த விஷயத்தில் நான் சொல்ல எதுவுமே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை புரியலுக்காக இந்த மாதிரி தொடர்பு காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது எல்லாமே மூன்றாம் பாவத்துடைய காரகம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே காரத்தை கொடுத்து இவர் அப்பா கேட்டு சொல்லுங்க, இவர் அண்ணன் கேட்டு சொல்லுங்க, இவர் தாய் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு ஜோதி இருக்கு. ஒரு பாவத்தை எடுத்தாலே அந்த பாவ பல பாவங்களோட தொடர்பு பற்றி பார்க்கறீங்க. ஸோ அதை பற்றி ஒரு புரியலுக்காக அந்த பாவ தொடர்பு பற்றி சொல்லி இரண்டாம் பாவத்தை தொடர்பு சொல்லுங்க. இப்போ செய்ய கண்டிப்பாக நம்ம சொல்லி. ஸோ எல்லாம் மூன்றாம் பாவ காரகத்தோடு அடுத்த ஒரு வேற ஒரு டாபிக் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 4ஆம் பாவ காரகத்துவங்கள். நம்ம வரிசையா பாவ காரகங்கள் பார்த்துறோம். அதில் நீங்க பார்க்கக்கூடிய தலைப்பு 4ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்றது. 4ஆம் பாவம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாணம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாணம், வீடு வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாணம். சரிங்களா? இந்த 4ஆம் பாவத்தில் குறிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தாய் அப்படின்றது குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் பாவம். அதுக்கப்புறமா ஒரு இருக்கக்கூடிய வீடு குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். அதுக்கப்புறமா வாகனம், எல்லா விதமான வண்டியும் வாகனம் 4ஆம் பாவம். அதுக்கப்புறமா சுகங்கள், எல்லா விதமான சுகம், எதெல்லாம் சுகம் நம்ம அந்த எல்லா விதமான சுகம், தாக்கி இருக்கக்கூடிய அன்பு, மனைவி கிட்ட அரவணைப்பு, குழந்தைக்கு இருக்கக்கூடிய சுகம், இது எல்லா விதமான சுகம், வீடு, லக்ஸரி லைஃப், இப்படி இதெல்லாம் நம்ம சுகம் இருக்கிறோம். அந்த எல்லா விதமான சுகமும் 4ஆம் பாவத்தை சேர்ந்தது. சரிங்களா? அதுக்கப்புறமா கல்வி, 4ஆம் பாவம் என்பது பொதுவாக கல்வி குறிக்கக்கூடியது. அது குறிப்பு சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப கல்வி. சரிங்களா? அதுக்கடுத்து விதை என்றும் 4ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா தாய் வழி உறவு, தாய் என்பது 4ஆம் பாவம் போது தாய் வழி உறவுகளும் இந்த 4ஆம் பாவம். அதுக்கப்புறமா விருப்பப்படும் நல்ல ஊட்டா உறவினர்கள், இது 4ஆம் பாவம். இந்த ஊட்டா உறவினர் என்று 3ஆம் பாவத்தை பார்த்துருந்தோம். எல்லா ஊட்டா உறவினரும் 3ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதில் நமக்கு பிடிச்சவங்க நல்லவங்க ஒரு சிரிக்கை பண்ணலாம், அந்த கேட்டகரி மட்டும் 4ஆம் பாவத்தில் கவர் ஆகும். ஸோ விருப்பப்படும் ஊட்டா உறவினர்கள் 4ஆம் பாவம். அதுக்கப்புறமா 4ஆம் பாவம் என்ன உப்பு கவர் பண்ணுது அப்படின்னா மாடு அப்படின்றது 4ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் மார்பகங்கள் 4ஆம் பாவத்துக்கு சேர்ந்தது. அதுக்கடுத்து நுரையீரல், இது ரெண்டும் 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய உறுப்பு. அதுக்கப்புறமா நிலம், தோட்டம், எல்லாம் நம்ம இதில் சேரும். சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்து, அசையும் சொத்து, அசையாது, ரெண்டுமே 4ஆம் பாவத்தில் சேருது. அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில், இந்த நிலம், தோட்டம் இதெல்லாம் வாங்குறது, இருக்கிறது, ஏஜென்சியாக இருக்கிறது. ஸோ எல்லாமே 4ஆம் பாவத்தில் சேருது. அதுக்கப்புறமா விவசாயம் அப்படின்றது நல்லா, ஏன்னா நிலம் அப்படிங்கிறது நம்ம விவசாயம் பண்ணுறோம், தோட்டம் அப்படின்றது நம்ம விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் அப்படின்றது தேவை. ஸோ எல்லாமே இந்த 4ஆம் பாவம் சேர்ந்து. ஆனால் விவசாயம் அப்படின்றது 4ஆம் பாவம். அதுக்கடுத்து விவசாயம் கடல், ஒரு விவசாயத்துக்கு நோயினாலும் 4ஆம் பாவம் வரும். அதுக்கப்புறமா நன்சை நிலத்தில் வையும் தானியங்கள், அதாவது நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லி நஞ்சை அப்படின்னு அந்த நஞ்சை நிலத்தில் விளையக்கூடிய தானியம் எல்லாமே 4ஆம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா நீர்வளம்,
நீர் வழி லாபம், தனியாக கிடைக்கக்கூடிய லாபம், இதெல்லாம் லாபம். அதுக்கப்புறம் கிணறு, ஏரி, குளம், முதல் நீர்நிலை, வாட்டர் சோர்ஸ் எல்லாமே லாபம். அதுக்கப்புறமா கிணறு, கோல் வெடுதல், என்ன வெடுறோம், கொள்ளாயிரம் அப்படின்னா அது லாபம். அதுக்கப்புறமா பாதன வசதி அப்படின்றது லாபம். அதுக்கப்புறமா ஒருவருடைய நம்பிக்கை, அவர் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் அப்படின்றது இந்த லாபத்தை குறிக்கும். அதுக்கடுத்து ஆலோசனை, ஐடியா கொடுத்தது, ஐடியா வாங்குறது, ஐடியா அப்படின்றது இந்த லாபம். அதுக்கடுத்து நற்பெயர், ஒரு நல்ல பேர் பெற்றுறாரு அப்படின்ற அதை குறிக்கிறது இந்த லாபம். அதுக்கப்புறமா குடும்ப சூழல், இந்த குடும்ப சூழல் அப்படின்றது லாபத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து சந்தோஷமான வாழ்க்கை, ஜாலியான லைஃப் அப்படின்றது இந்த லாபம். அதுக்கப்புறமா சுபகாரியங்கள், இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த லாபத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கோயில் கைங்கரியங்கள், இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோயில் கட்டுறது தேவையான சேவை செஞ்சது, அந்த கோயில் ஆரவாரம் செய்யக்கூடிய நன்மைகள், அதெல்லாம் கோயில் கைங்கரியம், இது நாலாபாவ செய்கிறது. அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, எல்லாம் லாபம். அதுக்கப்புறமா புத்தக நியம், படிச்சு புக்கு மூலியமாக ஒரு நாலேஜ் அதனால லாபம். அதுக்கப்புறமா பயணம் அல்லது யாத்திரை, திருவுர பயன்படுறது நியமனம் பார்க்கப்படும். இது பயணம் அல்லது யாத்திரை அப்படின்றது கோயில் சார்ந்ததாக மட்டும் போய் வரக்கூடியது, அது லாபம். அதுக்கப்புறமா திருடப்பட்ட பொருட்கள் உள்ள, அதாவது ஒரு திருடி ஒரு பொருளை வச்சிருக்காருன்னா அந்த விற்று வந்து லாபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமா திருடப்பட்ட பொருள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து போய் ஒரு ஒருத்தர் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாலேஜ் இன்ட்யூஷன், அதாவது குறிப்பாக சொல்லணும் இந்த ரசம் அப்படின்னு சொல்றியா, இந்த பொருள் காம்படிஷன் எங்க கண்டுபிடிச்சு சொல்லும் போது அது கண்டுபிடிச்சல திட்டம் இருக்குது லாபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமா புதிய ஏன் வரும் அப்படின்னா திருடர்கள் திருட பொருட்களை மறைச்சு வைக்கிறார்கள், அப்படி இல்லைன்னா திருடனுக்கு பயந்து நம்ம மறைச்சு வைக்கிறாங்க, அதுதான் காட்டுறதே வருது. ஸோ அந்த கணக்கு வருது புதையல் அப்படின்றது யாரோ தெரியாம மறைச்சி பற்றி வைக்கிறது. ஸோ அது புதையல் அப்படின்றது லாபம். ஒரு பொருள் மாசம் கிடைக்கும் அப்படின்னா அது ஞாபகம் பார்க்கும். அதுக்கப்புறம் ஞாபக சின்னம் அல்லது புராதன சின்னம், அதாவது ஞாபக சின்னம், ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம், ஏன் பாரம்பரிய ஸ்பெஷல் இது அப்படின்னு சில பொருள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஞாபகத்தை சேருது. அதுக்கப்புறமா புராண இந்த ராமாயணத்துக்கு இந்த மாதிரி பழைய இதிகாசங்கள் புராண விஷயம் அப்படிங்கிறது அதில் ஒரு ஈடுபாடு கொடுக்குறது ஞாபகம். அதுக்கப்புறமா எறும்பு புற்று அப்படின்றது ஞாபகம், பசுக்கள் அப்படின்றது ஞாபகம், எருமைகள் ஞாபகம், அதுக்கப்புறம் தண்ணி நீர் அப்படின்றது ஞாபகம். அதுக்கப்புறமா பல், பசு எருமை கிட்ட வரலையா, ஸோ அந்த பால் அப்படின்றது ஞாபகம். அப்புறம் கால்நடை செல்வங்க, கால்நடை செல்வம் எல்லாமே ஞாபகம். அதுக்கப்புறம் குதிரைகள், யானைகள், குதிரை யானை இதில் எதுனா கால்நடை செய்யாது, பாகம் அப்படின்னு வாகனம் அப்படின்னு ஞாபகம். இந்த காலத்தில் தான் தாடி அப்படிலாம், அந்த காலத்தில் குதிரையோ யானை வண்டி வச்சு அவங்க பெயர். ஸோ அன்கிற அப்படின்போது குதிரை யானை, ஸோ அதனால் குதிரை யானை அப்படின்றது இந்த லாபம் இருக்காது. மாடு வண்டி வச்சிருக்காங்க, குதிரை வண்டி வச்சிருக்காங்க, யானை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பேரோட்டி ஜட்ஜ்வாங்க. ஸோ இந்த குதிரைகளும் இனங்களும் லாபத்தை சேருது. அதுக்கப்புறமா மருந்து அப்படின்றது லாபம், மூலிகை என்று லாபம். அதுக்கப்புறமா மருத்துவத்துறை நிபுணரும் ஒரு மெடிக்கல் அல்லது டாக்டர் அப்படின்ற ஒரு கேரியர் இருக்கிறார் அப்படின்னும் அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிறார் அப்படின்னா ஒரு ஷைனாகிறார் அப்படின்னா அதுக்கு லாபம் நல்ல நிலை இருக்கும். அதுக்கு உற்பத்தி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சொல்லுங்க, அதெல்லாம் வந்து லாபம். அதுக்கப்புறமா கடினமான வேலை ஆர்டர் அது லாபம். அதுக்கப்புறமா துயர் தரும் வேலை, கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லுங்க, அதுவும் லாபம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகம் ஆரம்பம், அதுக்கு 14 வந்து லாபம். ஸோ உத்தியோகத்தை மாற்றம் லாபம். அதுக்கடுத்து வாசனை திரவியங்கள், அதாவது ஜவ்வாது, சென்ட், பர்ஃபியூம் எல்லாம், ஸோ வாசனை திரவியெல்லாம் லாபம். அதுக்கப்புறமா ஆர்டர் டிஸ் எல்லாமே லாபம். சில பாகங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பாகங்கள் தொடர்பு வரும், அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் இதுக்குள்ளே இருக்கும். சரி, எல்லாத்துமே பொது அப்படின்ற மாதிரி 2-3 பாகத்துக்கு வரும், சரிங்களா. அதோடது சேமிப்பு, சேவிங்ஸ் அப்படின்றது லாபம். அதாவது வீட்டின் வாசல், வீட்டு மெயின் டோர், மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது லாபம். அதுக்கப்புறமா வீட்டு உபயோக எந்திரங்கள், அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லியா, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி என்ன மிஷினரிஸ் நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த மிஷினரிஸ் எல்லாமே லாபம். அதுக்கப்புறமா கற்பு அப்படின்றது லாபம். அதுக்கப்புறமா ஒழுக்கம் அப்படின்றது லாபம். அதுக்கு ரகசிய புத்தகம், ரகசிய புத்தகம்னா தெரியாமல் அந்த மாதிரி புத்தகம் லாபம். அதுக்கடுத்து ரகசிய வாழ்க்கை, அதுக்கடுத்து அந்தரங்க வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை அப்படின்றது வேற, அந்தரங்க வாழ்க்கை என்று வேற, ரெண்டுமே லாபம். ரகசிய வாழ்க்கை ஏதோ ஒரு பண்ணிட்டோ ரிலேஷிவோ கடமாட்டோ ஒரு டூர் வந்து கிளைம் வருது, அது ரகசிய வாழ்க்கை. அந்தரங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கை, சரிங்களா. அதுக்கடுத்து தவறான குற்றச்சாட்டு, நமக்கு ஒரு நம்ம மேல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு லாபம் தொடர்பு இருக்கு அப்படின்னா, ஸோ தவறான குற்றச்சாட்டு அப்படின்றது லாபம். அதுக்கடுத்து மந்திரம் என்று லாபம், மந்திர உச்சாரம் என்று மனோபரம், பெரும் மட்டும் என்று லாபத்தை சேருது. அதுக்கடுத்து தேவதைகளுக்கு தைக்கும் உணவு, அந்த தேவதைகளுக்கு இன்னும் உணவு அந்த படுக்க உணவானது லாபத்தை சேருது. அதுக்கப்புறமா குகைகள், குகை அப்படின்றது லாபம். அதுக்கப்புறமா தந்தையின் ஆயுள், தந்தை அப்படின்றது 9, 9க்கு 8 அப்படின்றது லாபம். அதுக்கப்புறம் மனைவியின் தொழில், மனைவி அப்படின்றது 7 7க்கு 10 அப்படின்றது 4, எல்லாத்தையும் தொழில் அப்படின்றது லாபம். ஸோ இதுதான் நான் காட்டுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வேற ஒரு டாபிக்ல உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே பார்க்க போகிற தலைப்பு 5ஆம் பாவ காரகத்துவங்கள். 5ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்தானம், அப்புறமா உத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், சரிங்களா. இந்த 5ஆம் பாவத்தில் என்ன விஷயங்கள் காரணங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல குழந்தைகள் அப்படின்றது 5ஆம் பாவம். பொதுவாக குழந்தைகள் 5ஆம் பாவம் அப்படின்னு சொன்னாலும் குறிப்பாக சொல்லணும்னா முதல் குழந்தை அப்படின்றது 5ஆம் பாவம். அதுக்கப்புறமா குழந்தை இரவு அப்படின்றது 5ஆம் பாவம். அதுக்கடுத்தது உடல் கவர்ச்சி, உடல் கவர்ச்சியானது இருக்கும் அப்படின்றது தீர்மானிக்கப்படுறது இந்த 5ஆம் பாவம் உண்டு. அதுக்கப்புறமா காதல், ஆண்மை, உல்லாச சல்லாபம், சிற்றின்பம், இதெல்லாம் 5ஆம் பாவத்தில் வரக்கூடிய காரணங்கள். இந்த ஆண்மை, சிற்றின்பம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 3ஆம் பாவத்திலே பார்த்துருக்கோமே அப்படின்னா இது 3ஆம் பாவத்திற்கும் சேரும், 5ஆம் பாவத்திற்கும் சேரும். ஏன் இரண்டுமே 2 பாவத்துக்கும் தொடர்புடையது, சரிங்களா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில காரணங்கள் 2 பாவத்துக்கு, சில சமயம் 3 பாவத்துக்கு தொடர்பு வரும், சரிங்களா. அந்த வகையில் ஆண்மை, சிற்றின்பம் இதெல்லாம் 5ஆம் பாவத்துக்கும் சேரும். அதுக்கடுத்து மேல் வயிறு, கல்லீரல், பித்தப்பை, முன்னீரல், காயம், தொப்புள் இதெல்லாம் 5ஆம் பாவம் குறிப்பிடுகின்ற உடல் உறுப்புகள். இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வயிறு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது, இது எல்லாமே 5ஆம் பாவத்தை சேரக்கூடியது. அதுக்கடுத்து கருவுற்றல், கருவம் தரித்தல் அப்படின்றது 5ஆம் பாவம். அதுக்கப்புறமா கருப்பிதைவு அப்படின்றது 5ஆம் பாவம். அதுக்கடுத்து ருதுவாகுதல், ஏஜ் அண்ட் பண்ணக்கூடியது, இது 5ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் வேத பாயனம், சமயத்தை பற்றிய சிந்தனை, இது 5ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து வைதிக பாடங்கள், அதுக்கடுத்து அன்னதானம், இதெல்லாம் 5ஆம் பாவத்துடைய காரகங்கள். அதுக்கடுத்து ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, வழிபாடு, இதெல்லாம் 5ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து வழிபடும் தெய்வம், அதாவது இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தெய்வங்கள் ஏறால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு தெய்வம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது இஷ்ட தெய்வம் அப்படின்றது 5ஆம் பாவத்தை கொண்டு தான் நினைக்கப்படுது. அதுக்கடுத்து குலதெய்வம் அப்படின்றதும் 5ஆம் பாவம். ஒரு சிலர் 4ஆம் பாவம்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் குலதெய்வம் வந்து 5ஆம் பாவத்துக்கு தான் சேர்ந்தது. அதுக்கடுத்து மந்திர பாடம் அப்படின்றது 5ஆம் பாவம். அதுக்கடுத்து பாப்புண்ணியம் அப்படின்றது 5ஆம் பாவம். அது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படும். பூர்வ அப்படின்னா முந்தான அப்படின்னு, ஸோ பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு. பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்லை, போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் ப்ளஸ் பாவம் 2 சேர்த்து தான் 5ஆம் பாவம் குறிப்பிடுகிறது. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ப்ளஸ் 2 சேர்த்து தான் நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு பெரிய எடுக்கிறோம் அப்படின்றது.
ஸோ அதை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன மாதிரியான நன்மை அடையும், என்ன மாதிரியான தீமைகள் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் என்ன பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஞ்சாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அதனால தான் லக்னத்துக்கு அடுத்த திரிகோண ஸ்தானமாக அஞ்சாம் பாவத்தை சொல்லப்படுது. அதுக்கடுத்து கலைத்திறன், அதுக்கடுத்து கலைத்துறை, அதுக்கடுத்து நடிப்பு, நாடகம், சினிமா, நடனம், சங்கீதம், இதெல்லாம் கலைத்துறை சார்ந்தது. இதெல்லாம் ஐந்தாம் பாவத்துறையில். அதுக்கடுத்து அதிலே இடம் திரையரங்கு அப்படின்றது ஐந்தாம் பாவம். அதுக்கடுத்து உல்லாசஸ்தானம், உல்லாசம் அப்படின்றது அஞ்சாம் பாவம். அந்த உல்லாசத்தை அனுபவிக்கக்கூடிய இடம், அந்த உல்லாசஸ்தலம் அப்படின்றது ஐந்தாம் பாவம். அதாவது இந்த கிளப், பப்பு, ரிசார்ட்ஸ் இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரணம். அதுக்கடுத்து விருந்து, விருந்து அப்படின்றது ஐந்தாம் பாவம். அதுக்கப்புறமா பொதுவாக விழாக்கள், இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும். அதையும் குறிப்பாக விருந்து விழா அண்டம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற டைனிங் செஷன் அப்படின்னு இல்லையா, அந்த இடம் ஐந்தாம் பாவத்தை குறிப்பிடுது. அதுக்கடுத்து உழைப்பில்லாத வருமானம், உழைக்காம எல்லாம் நமக்கு என்ன வருதோ அதெல்லாம் ஐந்தாம் பாவம் சேர்ந்தது. இந்த ஆட்டி ரேஸ், இதெல்லாம் ஷேர்ஸ், கமெடி இதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வினோத விளையாட்டு, வெட்படுறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த மாதிரி நிறைய விதமான விளையாட்டுகள். அதுக்கடுத்து பந்தயம், பந்தயம்னா எல்லா விதமான பந்தயம் ஐந்தாம் பாவம். அது குறிப்பாக குதிரை பந்தயம், சூதாட்டம் இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக வேற என்ன உழைப்பு இல்லாமல் வருமானம் நமக்கு வரக்கூடிய ஒன்று. அடுத்தது வருமுன் அறிவு சக்தி, அதாவது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையும் ஐந்தாம் பாவம் மூலமாக ஆகப்படுது. இது தூதர்களுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தகுதி. ஐந்தாம் பாவம் இருந்தால் தான் அந்த இன்ட்யூஷன் என்றது பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு உணர்வு அறிவானது நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து ஆழ்ந்த அறிவும் புலங்கும், அதுவும் ஐந்தாம் பாவம். அதுக்கடுத்து உறுதியான எண்ணம், மைண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியா, அதுக்கடுத்து கற்பனை வளம், திங்கிங், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியா, அது ஐந்தாம் பாவம். அதுக்கடுத்து மேதாவித்தனம், விவேகம், பகுத்தறிதல், இதெல்லாம் ஐந்தாம் பாவம். ஸோ ஐந்தாம் பாவம் குறிப்பாக அறிவும் புத்தி கூர்மையும் குறிப்பிடுற இடம். இந்த புத்தி கூர்மை இருந்தால் நம்ம இன்னும் 10 ஒழிலாதாரமான அது தொடர்புது. லாட்ரி, ஷேர்ஸ், குதிரை பந்தயம், சூதாட்டம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நேரம் அதெல்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் ஐந்தாம் பாவத்தை சேர்ந்த காரணங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஆறாம் பாவம், ஆறாம் பாவத்துடைய காரணங்களை பற்றி பார்க்க வரோம். ஆறாம் பாவம் அப்படின்றது பொதுவாக ருண ரோக தத்துஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்தானம். கண், நோய், மூணு பற்றி காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். சரிங்களா? இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது பொதுவாக ஒரு மறுஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். சரி, இந்த ஆறாம் பாவத்தில் என்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நோய் அப்படின்றது ஆறாம் பாவம். அதுக்கடுத்து நோயாளியாக இருப்பது, நோய் நம்ம பேசுகிற நேரம் இல்லையா, நோயாளி இருக்கிறது ஆறாம் பாவத்துடைய காரணம். அதுக்கடுத்து சந்தேக புத்தி, சந்தேக புத்தி அப்படின்றது பார்த்து எது கேட்டாலும் சந்தேகம் பண்ணிப்பாங்க சார். ஸோ அந்த சந்தேகம் இருக்கிறது ஆரம்பம். அப்புறமா கலைப்படைகள் அல்லது சோர்வடைகள், இந்த டயர்ட் ஆகிறது இல்லையா, அது ஆரம்பம். அதுக்கடுத்து மனநோய், மனநோய் அப்படின்றதும் ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா நேரம் தாண்டி சாப்பிடுது, கைமுறை சாப்பிடாம தள்ளி சாப்பிடும் இல்லையா, அது ஆரம்பத்தை சேர்ந்தது. என்ன ஒரு என்ன வரும், வயிற்று வலி வரும். ஸோ வயிற்று வலி அப்படின்றது ஆரம்பம். அதுக்கு வயிற்று போக்கு அப்படின்றதும் ஆரம்பம். அது கொஞ்சம் நேரம் என்ன ஆகும், வயிற்று புண் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து காமத்தால் ஏற்படக்கூடிய நோய், அதாவது செக்ஷுவல் டிசீஸ் அப்படின்னு சொல்றீங்க, அது ஆரம்பம். அதுக்கடுத்து அடிக்கடி ஏற்படும் கண் நோய், இந்த அனுசமா அடிக்கடி மாதிரி இருக்குது இல்லையா, அது ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா ஆரம்பம் குறிப்பிடுகிற உறுப்பு என்ன அப்படின்னா சிறுங்கல் அப்படின்றது ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா பெருங்கலின் ஒரு பகுதி, அதாவது முக்கிய பகுதி, பெருங்குல் அப்படின்றது லென்த்தாக இருக்கக்கூடியது. ஸோ அதோட சென்டர் பார்ட் மட்டும் ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து குடல் வால் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா சிறுநீரம், கிட்னிஸ் வந்து ஆரம்பம். அதுக்கடுத்து சிறுநீர் குழாய், சிறுநீர் குழாயில் மேல் சிறுநீர் குழாய் மட்டும் ஆரம்பத்தை சேர்ந்தது. ஸோ இது ரிலேட்டட் டிசீஸ் நோய்கள், இந்த சிறுநீரக கோளாறு, இது ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா கபம், கபம் அப்படின்றது ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா தழும்பு, வெப்பம், ஈடு, அதுக்கடுத்து காயம், இதெல்லாம் ஆரம்பத்தை சேர்ந்தது. உடலில் ஏற்படும் வீக்கம், மர்ம உறுப்பில் ஏற்படும் காயம், ஆயுதத்தால் காயம் ஏற்படும், இதெல்லாம் ஆரம்பத்தினுடைய காரக்கூறாக வருது. அதுக்கடுத்து தாய் மாமன் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து போட்டி அல்லது பந்தயத்தில் வெற்றி அல்லது தோல்வி இல்லை திருமணம் ஆரம்பம். அதுக்கப்புறமா போர், போ அப்படின்றது ஆரம்பத்தை சேருது. நம்ம போட்டி மூணாம் பாவத்துக்கு பார்த்தோம், இந்த ஆரம்பத்தும் வரும். அதுக்கடுத்து கஞ்சத்தனம், கம்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கஞ்சத்தனம் அப்படின்றது ஆரம்பத்தை சேருது. அதுக்கப்புறம் கடன், கடன் வாங்குதல், கடன் தொலை, இதுவும் ஆரம்பத்தை சேருது. அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு, கூட இருப்பது இந்த ஆரம்பத்துடைய தன்மை. அதுக்கடுத்து பங்காளி வழி அச்சமும் தொந்தரவும், கொண்டு வரவங்களுக்கு சண்டை வருவது, அது பங்காளி பண்ணுவோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்க நாளைக்கு பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ அந்த கனெக்ஷனும் அதான் பங்காளி வழியில் ஏற்படக்கூடிய அச்சம் தொந்தரவு, பண்டைய வைப்பு இல்லை பாய்களை சண்டை சட்டு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எரியாகும். ஸோ எதிர்கள் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கப்புறம் கலகம் அப்படின்றது ஆரம்பம். வம்பு, சண்டை, இதுவும் ஆரம்பம். காகம் வந்தால் வம்பு சண்டை வரும், சண்டை வந்தால் வரும், வழக்கு. ஸோ கேஸ் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கு கேஸ் வாங்க போகும் கோர்ட்டு, கோர்ட் அப்படின்றது ஆரம்பம். கோர்ட்டு போனால் தப்பு எதனா காமாச்சா அங்கே அபராதம் அப்படின்றது இல்லையா. ஸோ ஃபைன் அப்படின்றது ஆரம்பம். இந்த விஷயத்துக்கு நம்ம ஃபைன் கட்டினாலும் அது ஆரம்பத்துடைய சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு டாபிக் போலீஸ் எல்லோ போலீஸ் ஒரு ஃபைன் கட்டணும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி சார்ஜஸ் பேங்க்ல அதுக்கு இது எதுக்காக ஃபைன் ஆயிடும், அந்த ஃபைன் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கப்புறம் அங்கே கேஸ் வந்து பெருசாக இருக்கு, நம்ம அகன்ஸ்ட் என்ன வரும், அரசு ஜெயில் அப்படி வரும். ஸோ சிறைச்சாலை அப்படின்றது ஆரம்பம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் கண்டனம், கண்டனம் தெரிவித்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கண்டனம் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கப்புறமா ஆபத்து அப்படின்றதும் ஆரம்பம். அதுக்கப்புறமா விஷம் அப்படின்றது ஆரம்பம். ஸோ விஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது விஷ ஜந்துக்களால் கண்டம், இந்த பாம்பு, தேலு, இந்த மாதிரி பாசன் இருக்கக்கூடிய அந்த விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய கண்டம், அது ஆரம்பம். அதுக்கடுத்து ஜ கண்டம், தண்ணி, தண்ணியால் கண்டம் அப்படின்றது ஆரம்பம். சரி பார்த்தா உங்களுக்கு தண்ணியில் கண்டம் சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்கிறோம் அந்த ஆரம்பாவை வச்சு. அப்போ இதெல்லாம் கண்டம் அப்படின்னா என்ன, படகு இருந்து தவறி விடுது, பட் போகுது பார்த்தீங்கன்னா எல்லாம் விடுவாங்க. ஸோ அதுவும் ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து கூட்டாளியின் நஷ்டம், கூட்டாளி அப்படின்றது ஏழாம் 7 12 6 கூட்டாளியின் நஷ்டம். அதுக்கடுத்து வேலை ஆட்களும் பாதி, லேபர் பாதி சேர்க்க அப்புறம் இப்போ அதெல்லாம் டென்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த தண்ணி குறிப்பதும் ஆரம்பம். அதுக்கடுத்து தந்தையின் தொழில், தந்தை அப்படின்றது 9 9 அப்படின்றது ஆரம்பம். ஸோ தந்தையினுடைய தொழில் அல்லது தந்தையினுடைய வியாபாரம் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து பெண்களால் அலங்கம், பெண்களால் அலங்கப்படுறது, அவமானப்படுறது அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து பெண்களால் ஏற்படும் மகத்து, நம்ம பெண்கள் கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஆரம்பம் சேர்ந்தது. அதுக்கப்புறமா கெட்ட காரியங்கள், இந்த கெட்ட விஷயங்கள் பண்ணுறது இல்லையா, ஸோ அது ஒரு பாவ செயல்கள் செய்யும், எந்த விதமான பாவ காரியத்தை நம்ம செஞ்சாலும் ஆரம்பத்தோடு கூடிய நடக்கும். அதுக்கடுத்து எது தொட்டாலும் தடைகள் அல்லது இடையூறு, தடை டிலே அப்படின்றது இல்லை பிரேக் அப்படின்றது இல்லை ஃபெயிலியர் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தை சேர்ந்தது. சிலர்னா எதை தொட்டா ஒரே பிரச்சனை இருக்குது, டேக் ஆயிடுது அப்படின்னு. ஸோ அது ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா பண நஷ்டம் அல்லது பண இழப்பு, பண நஷ்டம் அல்லது பண இழப்பு அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து பொருள் நஷ்டம் அல்லது பொருள் இழப்பு,
பொருள் நம்மளை போகுது அப்படின்னா அது நமக்கு இழப்பு இல்லையா, அது நட்டம். ஸோ இது ரேட்டில் வரும். திருட்டு திருடு அப்படின்றது ஆரம்பம். ஒரு பொருள் நம்ம வெளியே வந்து நமக்கு இழப்புனா நம்ம சொல்கிறோம் நமக்கு திருடு அப்படின்னா. ஸோ திருட்டு அப்படின்றது ஆரம்பம். அது அடுத்தது உணவுக்கு கஷ்டம். திருட்டு பொருள் போய் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன சாப்பாடு கஷ்டம். ஸோ உணவுக்கு கஷ்டம் அப்படின்றது ஆரம்பம். சாப்பாடு கஷ்டமான என்ன பண்ணுறது, பிச்சை எடுப்பு. பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஒரு பண கஷ்டம் ரைஸ் கொடுக்கக்கூடியது இந்த ஆரம்பத்துடைய தன்மை. இதெல்லாம் ரொம்ப டாப்பில் நல்லா இருப்பாங்க, குறிப்பிட்ட ரொம்ப குறிப்பிட்ட மட்டும் எடுக்க வந்துடும். ஸோ அந்த ஒரு தன்மையை கொடுப்பது ஆரம்பம். பிச்சை எடுப்பது அப்படின்றது ஆரம்பம் சேர்ந்தது. அதுக்கடுத்து பழக்கவழக்கம். ஒரு பழக்கவழக்கம் அப்படின்றது இந்த ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்படுது. அதுக்கடுத்து சேவை செய்யுது, சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, அது ஆரம்பம். அதுக்கடுத்து வீட்டு வாடகை, வீடு எல்லாம் வாடகை வாங்க, இது ஆரம்பம். அதுக்கடுத்து குடித்தனக்காரர்கள், அதாவது டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியா, அதுவும் ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் கால்நடைகள், இந்த கால்நடைகள் அப்படின்றது ஆரம்பத்தை சேர்ந்தது. கால்நடை செல்வம் அப்படின்றது ரெண்டாவது வரணும், வெறும் கால்நடை அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து நாற்கால் விலங்குகளால் ஆபத்து. அதுக்கடுத்து வழக்கறிஞர், அட்வொகேட் அப்படின்றது ஆரம்பம். கோர்ட் கேஸ் அப்படின்றதுலாம் ஆரம்பம். கோர்ட் கேஸ் தான் யார் பண்ணுவோம், அட்வொகேட் அப்படின்றது ஆரம்பம். அதுக்கடுத்து எடை போகும் மையங்கள், இந்த வெயிங் மிஷன் அப்படின்னு சொல்லி வெயிட் எடை போடுற சென்டர்ஸ், அது எல்லாமே ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து பொருள் பதப்படுத்தும் மையங்கள், இந்த ஒரு பொருளையும் கிட்ட போக பதப்படுத்தணும் இல்லையா, அந்த பதப்படுத்தக்கூடிய இடம் ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து வைத்திய மூலிகை, ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் வந்து ஆரம்பத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா உணவு வீடு, ஹோட்டல்ஸ், அது வந்து ஆரம்பம். அதுக்கப்புறமா தங்கும் வீடு, லாட்ஜ், இதுவும் ஆரம்பத்தை சேர்ந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தினுடைய கணக்குகள். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பில் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இனி நம்ம பார்க்குற தலைப்பு ஏழாம் பாவ காரகத்துவங்கள். ஏழாம் பாவம் அப்படின்றது பொதுவாக கலத்திரஸ்தானம் அப்படின்னு இருக்கும். கலத்திரம் அப்படின்னா ஆணா இருந்தால் மனைவி எப்படியும், பெண்ணா இருந்தால் கணவன் எப்படியும் பார்க்கக்கூடிய ஒரு பாவம். இந்த ஏழாம் பாவத்தில் என்ன விஷயம்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு முதல்ல திருமணம். இந்த திருமணம் அப்படின்றது ஏழாம் பாவத்தில் இருக்கும். அப்புறமா திருமணம் ஆகும், கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு திருமணம் தடை, கல்யாணத்துக்கு எதனா தடைகள் தாமதங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றது. அதுக்கடுத்து சட்டப்படியான மனைவி, அது என்ன சட்டப்படியான மனைவினா லீகல் ஒய்ஃப் மட்டும் ஏழாம் பாவம். அப்போ மற்றதெல்லாம் அப்படின்னா அது நேர பாவங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ சட்டப்படியான மனைவி அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து கலத்திரத்தை படி அறிவு, அது ஆண் இருந்தால் மனைவி வெற்றி பார்க்கறதுக்கு, பெண்ணா இருந்தால் கணவன் வெற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து கலத்திரத்தின் கற்பு நிலை, அதுக்கடுத்து கலத்திரத்தின் உருவ தோற்றம், அதுக்கடுத்து கலத்திரத்தின் இன்பம் அல்லது கலத்திரத்துடைய இன்பம் இல்லை துன்பம், அதை தெரிஞ்சுக்கிறதும் சரி, அவங்களோட கற்பு நிலை அப்படின்றதும் சரி, அவங்க ஆள் எப்படி அப்படின்னு சரி, உங்களுடைய உருவமைப்பு தெரிஞ்சுக்கிறதும் சரி, இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து தான் உணர்வு, செக்ஷுவல் அப்படின்றது இந்த ஏழாம் பாவம். அதுக்கடுத்து உடல் உறவு, தாம்பத்தியம் அப்படின்றது ஏழாம். அதுக்கடுத்து சிற்றின்ப அளவு, அந்த செக்ஷுவல் டைம் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றது இந்த ஏழாம் பாவம். அதுக்கடுத்து பிறப்பு மனோருன்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பு அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து சிறுநீர், சிறுநீர் அப்படின்றது ஏழாம் பாவம். சிறுநீர் அப்படின்போது சிறுநீரும் பெருங்கோடு, புரோஸ்டேட், அதுக்கடுத்து மட்டல், அதுக்கடுத்து விரைல், அதுக்கடுத்து அரைலாம் இடுப்புக்கும் வயிறுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் சேர்க்கையும் இது எல்லாமே ஏழாம் பாவம் சேர்ந்தது. அதுக்கடுத்து சுகிலம் அல்லது சுருளம், ஆண் அல்லது என்ன சுகிலம் எப்படி இருக்கும், சோழம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து அந்யோன்யம், கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இந்த ஏழாம். அதுக்கடுத்து காதலில் வெற்றி, இந்த காதலில் வெற்றி இந்த பாவங்கள் இருக்கும். அதுக்கு ஏழாம் பாவம் காதலில் வெற்றி பார்க்கறது உள்ள பண்றாங்க சாவம் அப்படின்றத பார்க்கறது இந்த ஏழாம் பாவம் பார்க்கணும். அதுக்கடுத்து மாரஸ்தனம், மாரகனா ஒரு மாரம் எப்போ சம்பவிக்கும், ஆள் அப்படின்றது எட்டாம் பாவம் நாலாம் பாவம், ஆனால் மாரம் அப்படின்றது ஏழாம் பாவம். இந்த 8க்கு 12 அப்படின்றது 7. ஸோ மாரகஸ்தான் அதை ஏன் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் சாதாரணமாக விடுகின்ற மூச்சு காரணங்களாகவும் தம்பத்தியத்தில், அதாவது உலர்வில் இருக்கும்போது அந்த மூச்சு காரனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது. இன்னைக்கு யோகா அப்படின்னு போனாலும் சரி, இல்லை சயின்ஸில் போனால் சரி, ஒரு மனுஷனுடைய பிரீத்திங் வேலை பொறுத்து அவனுடைய ஸ்பேன் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆன்மீக முறையில் என்ன சொல்லிட்டு யார் ஒரு அதிகமான தம்பத்தியத்தில் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு ஆயுள் என்பது குறையும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் இந்த ஏழாம் பாவத்தில் மாரசாம் அப்படின்றது ஒரு ரீசன். அதுக்கடுத்து ஞாபக மரத்துக்கு வந்து ஏழாம். அதுக்கடுத்து அவன் நினைவிழந்தல், மொத்தம் நினைவிழந்தது ஏழாம். அதுக்கடுத்து அபராதம், இந்த ஃபைன் அப்படின்றும் ஏழாம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து தீர்ப்பு காவு அப்படின்றது ஏழாம். அதுக்கப்புறம் திருநீ படிய விஷயங்கள், ஒரு திருநை அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஏழாம் பாவத்தை. அதுக்கடுத்து பகைவரை அழித்தல், பகைவர் அப்படின்றது ஆரம்பம். அந்த 6க்கு 2ஆம் இடம் அப்படின்றது 7. பகைவரை அழிக்கிறது அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து நண்பர்கள் அப்படின்றது ஏழாம் பாவம். அது எந்த நபராக இருந்தாலும் ஏழாம் பாவம் சேரும். அதுக்கடுத்து தொழில் கூட்டணிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏழாம் பாவம். அதுக்கப்புறம் வரகு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஏழாம் பாவம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வெளிநாடு, ஃபாரின் அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து வெளிநாட்டு பயணம், ஃபாரின் டிராவல்ஸ் அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து பயண தடை, ஒரு டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம நினைக்கிறோம் அதுதான் ஒரு பிரேக் வருது அப்படின்றது ஏழாம். அதுக்கடுத்து வெளிநாட்டு வணிகம், ஃபாரின் டேட்டிலும் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து வெளிநாட்டு வாழ்க்கை, பாரிய வாழ்வு அங்கே செட்டில் ஆகுது. ஸோ அதுவும் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து நிர்வாகத்தன்மை, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதும் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து வேலையாட்களை கட்டுப்படுதல், அதுக்கடுத்து வேலையாட்களின் பணம், இதுவும் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து பொதுமக்களின் ஆதரவு, பப்ளிக்கோட சப்போர்ட் அப்படின்றது இந்த ஏழாம் பாவம். அதுக்கப்புறம் பிரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே ஏழாம் பாவம். அதுக்கடுத்து ஆட்சியாளர்களின் பாராட்டு, இந்த ரூலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாராட்டு, அதுக்கடுத்து ஆட்சியாளர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசு, இந்த அனல் பண்ணுறது, அவார்டு வாங்குறது, ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து ஆடைகள், பொதுவாக துணி எல்லாமே ஏழாம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து மலர்களும் ஏழாம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து வாசனை பொருட்கள், அதுக்கடுத்து இசை, இதெல்லாம் ஏழாம் பாவம். அதுக்கடுத்து சுவையான உணவு, சுவையான பானம், அதுக்கடுத்து தம்பூலம், இந்த தப்பக்க போகிறது எல்லாம் ஏழாம் பாவம் சேர்ந்து. அதுக்கடுத்து விவாதங்கள், டிஸ்கஷன்ஸ், அதுக்கடுத்து வாக்குவாதங்கள், இதுவும் ஏழாம் பாவம். விவாதம் நம்மளா பேசிக்கிறது, கொஞ்சம் ரஃபா பேசுறது, வாக்குவாதம், ரெண்டுமே ஏழாம் பாவம். அதுக்கடுத்து தத்து குழந்தை அப்படின்றது ஏழாம் பாவம். நம்ம பெற்றெடுக்கிற குழந்தை ஏழாம் பாவம், தத்துக்கிற குழந்தை ஏழாம் பாவம். அதுக்கடுத்து 2வது குழந்தை ஏழாம் பாவம், 5க்கு 3ஆம் இடம் அப்படின்றது 7. ஸோ 2வது குழந்தை அப்படின்றது 7. அதுக்கடுத்து 2ஆம் மனைவியின் குழந்தை, 2வது வயது அந்த ஒய்ஃப்க்கு குழந்தை பிறகு அது பாவத்தை சேராது, அது ஏழாம் பாவம். ஸோ 2ஆம் மனைவியின் குழந்தைக்கு. அதுக்கடுத்து தாய் சொத்து, தாய் அப்படின்றது 4 இடம், 4க்கு 4 பாவம். ஸோ தாய் சொத்துல அப்படின்றது ஏழாம் பாவம். அதுக்கடுத்து பெரியப்பா, அதாவது அப்பாவுடைய சகோதரர், அப்பா அப்படின்றது 9 பாவம், 9க்கு 11 அப்படின்றது ஏழாம் பாவம். ஸோ பெரிய இதெல்லாம் ஏழாம் பாவம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் நிறைய இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை அப்படின்ற விஷயங்கள் மட்டும் நம்ம ஆக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல உங்களுக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு 8ஆம் பாவ காரகத்துவங்கள். இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், மறைஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 8ஆம் பாவத்தை என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 8ஆம் பாவம் அப்படின்றது ஆயுளை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் மூலியமாக வரக்கூடிய பணம்,
இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து உபகாரத்துறை, அதாவது இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இன்சென்டிவ் அப்படின்றது 8ஆம் பாவத்தையும் சேருது. அதுக்கடுத்து வரதட்சணை, இந்த சீர் அப்படின்னு பண்றோம் இல்லையா, அந்த சீர் அப்படின்றது 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து லஞ்சம், அதுக்கடுத்து மற்றவரின் அறியாமையால் பணம், அதாவது ஒருத்தங்களை ஏமாற்றி அது மூலமா பண்றது, இதுவும் 8ஆம் பாவம். அதுக்கடுத்து திடீர் முன்னேற்றம், ஒரு ரேஞ்சில் இருந்து சடனா மேல போறது, இந்த திடீர்னு ஒரு ஒரு இல்லையா, அது 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து நாள்பட்ட நோய், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கப்புறம் தீராத நோய், அதுவும் 8ஆம் பாவம். தீராத நோய் ஆவாத நோய் 8ஆம் பாவம். ரொம்ப நாளுக்கு இருந்து போன நோய் 8ஆம் பாவம். அதுக்கடுத்து சிறுநீரக நோய், அதுக்கடுத்து ஆசனவாய், ஆசனவாய் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து மூட்டு இழப்பு, முட்டி இல்லையா, அந்த முட்டி தேய்ச்சி போடுறது, முட்டி கழுறது, முட்டி வீக்காது, இதெல்லாம் 8ஆம் பாவம். அதுக்கடுத்து அறுவை சிகிச்சை, பொதுவான சர்ஜரி அப்படின்றது 8ஆம் பாவத்தில். அதுக்கடுத்து உடல் உறுப்பு சேதமாகுதல், நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு இப்போது கால் போகுது, போகுது அப்படின்னு சொல்லியா, ஒரு உறுப்பு சேதமாகுது, ஃபங்க்ஷன் ஆகாம போகிறது, எல்லாம் 8ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்து கெட்ட பெயர், கெட்ட பெயர் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து அவமானம், கெட்ட பெயர் வந்து அவமானம் அப்படின்றது வரும். அதுக்கடுத்து மன கஷ்டம், மனக்கவலை, இதெல்லாம் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா மன அமைதியை குறைக்கும் கதைகள், ஒரு கதை நமக்கு பயமுறுத்துது, ஒரு மனசை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து பாவகாரியங்கள், பாவம் செய்கிற எல்லா வேலையும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. பாவகாரியம் அப்படின்றது அதர்ம வழியில் செல்வது, தர்மத்துக்கு அகிம்சான வழியில் நம்ம போகிறது. அதுக்கடுத்து வில்லி சூன்யம், இதுவும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து தற்கொலை, கொலை செய்தல், இதெல்லாம் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா அரச தண்டனை, தூக்கு தண்டனை, இதுவும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா தடை அல்லது தாமதம், ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது தடை வருது அப்படின்னா அது 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. இல்ல அது தாமதமாகுது அப்படின்னாலும் அதுவும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா தோல்வி, இந்த பொதுவான தோல்வி அப்படின்றதும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா பலவிதமான கண்டங்கள், கண்டம் அப்படின்றது எந்த கண்டமாக இருந்தாலும் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா வாகனங்களால் ஏற்படக்கூடிய கண்டம், அதுக்கடுத்து வீண் ஆய்ச்சல், காயங்கள், புண்கள், இதெல்லாம் 8ஆம் பாவம். அதுக்கடுத்து உயரமான இடத்தில் இருந்து விழுது, ஒரு மேலே லைட்டான இடத்துல நம்ம விழுவோம் அப்படின்னா அது 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து திடீர் விபத்து, திடீர் முன்னேற்றம் அப்படின்றது 8ஆம் பாவம். திடீர் விபத்தும் சடனை ஏற்படக்கூடிய நல்லது எல்லாமே 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து ஆயுதங்களால் துன்பம், இந்த வெப்பன்ஸ், கத்தி, துப்பாக்கி, இந்த மாதிரி விஷயங்களால ஏற்படக்கூடிய அடி, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படின்றதுலாம் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அப்புறமா இளம் வயதில் தந்தையை இழப்பது, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்றது 8ஆம் பாவம். ஸோ இளம் வயதில் தந்தையை இழப்பது அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து உறவினர் இறப்பால் ஏற்படும் துன்பம், ஒரு ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா அது மூலியமா ஒரு துன்பம் அடையும், அந்த துன்பம் அப்படின்றதும் 8ஆம் பாவம். அதுக்கு தொடர்ச்சியான அதிர்ஷ்டமின்மை, கண்டினியூவாக நம்ம கக்கே இல்லை அப்படின்னு சொல்றோம், ரொம்ப காலமாக எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு ஏற்று ஏற்படும். ஸோ அந்த லாங் டேர்முக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு அது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து துரதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் அப்படின்றது 8ஆம் பாவம். அதிர்ஷ்டம் அப்படின்றது ஃபார்ச்சூன் 9ஆம் பாவம், அதனுடைய 12 அப்படின்றது 8ஆம் பாவம். ஸோ துரதிர்ஷ்டம் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கடுத்து துரோகம், துரோகம் அப்படின்றதும் 8ஆம் பாவம். அதுக்கடுத்து வாடி முகம், முகம் விட்டு எல்லாம் இல்லையா, அந்த வாடி முகம் அப்படின்றது 8ஆம் பாவம். அதுக்கப்புறமா கடன் கொடுத்தல், ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறது வாங்குறது, இதெல்லாம் 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து கடன் தொலை, இந்த கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது, கடன் கொடுத்து திரும்பி வராமல் கஷ்டப்படுறது, கடன் சார்ந்த தொழில் எல்லாமே 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் பொதுவான 8ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக்ல உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 2 தலைப்புகளில் நம்ம ஒரே வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சேனலுடைய 99வது வீடியோ இந்த வீடியோ. ஸோ 99 அப்படின்றது 9 என்பது. ஸோ 9ஆம் பாவ காரகத்துவத்தையும் 9ஆம் பாவத்தை பற்றி என்ற பலரையும் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல 9ஆம் பாவ காரகத்துவங்கள், 9ஆம் பாவ காரகத்துவங்கள் அப்படின்றது முற்றிலும் செய்த பாவ புண்ணியங்கள் அப்படின்றது 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. இல்லை குறிப்பாக சொல்லணும்னா புண்ணியம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் தெய்வ நம்பிக்கை அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் இறை வழிபாடு, அதுக்கடுத்து தெய்வ அனுகிரகம், அதுக்கடுத்து தேவதை அருள், தெய்வம் வந்து வேற, தேவதை அப்படின்றது வேற, தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கறது 9ஆம் பாவம், தேவதையுடைய அருள் இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கறது 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் தெய்வ தரிசனம், அதுக்கடுத்து தெய்வ கங்கரியங்கள், தெய்வ சில விஷயங்கள் சரியா கோயில்களை பூஜை பிரசாரங்கள், ஸோ அதெல்லாம் இந்த 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து உபாசனை, இந்த உபாசனை அந்த உபாசனை அப்படின்னா சொல்லி அந்த உபாசனை அப்படின்றது 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா வேத சடங்குகள், அதுக்கடுத்து புண்ணிய நிலையில் நீராடுதல், அதுக்கடுத்து அரசியல்கள், அதுக்கடுத்து தானம் தர்மம், அதுக்கடுத்து தர்ம ஸ்தாபனம் ரஸ் அப்படின்னு சொல்றாங்க அது, அதுக்கப்புறமா மடாலயங்கள், மடம் அப்படின்னு சொல்றாங்க அது, அதுக்கப்புறமா தியாகம், இதெல்லாம் 9ஆம் பாவத்தை சேர்ந்த காரகத்துவம். அதுக்கப்புறமா தியானம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறமா ஞான தேடல், ஞானத்தை எதுக்கு வரும், ஞானத்தை தேடுறது. ஸோ ஞான தேடல் அப்படின்றது 9ஆம் பாவம். ஞான போதனை அப்படின்றதும் 9ஆம் பாவம். ஞானத்தை இப்போ நமக்கு எந்த தீட்சை அப்படின்றது தீட்சை அப்படின்னு 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம் அப்படின்றது 9ஆம் பாவம். இதில் கிடைச்ச என்ன ஆகும், இல்லை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா தேவை சத்குரு, சத்குரு அவருக்கும் 9ஆம் பாவம் தான். சத்குரு அடையிறதும் 9ஆம் பாவம் தான். அதுக்கடுத்து ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா நல்லொழுக்கம், அதுக்கடுத்து கண்ணியம், நீதி, நியாயம், நேர்மை, கருணை, மனிதாபிமானம், விசுவாசம், இதெல்லாம் 9ஆம் பாவத்தை சேர்ந்த காரகத்துவங்கள். அதுக்கடுத்து பெரியோர்களுக்கு மரியாதை செய்தல், மக்களுடன் சேருது, நல்ல மனுஷனுக்கு கூட சேருது. அதுக்கடுத்து தந்தை, தந்தை அப்படின்றது 9ஆம் பாவ காரகத்துவம். அதுக்கடுத்து தந்தை வழி சொத்து, அதுக்கடுத்து தந்தை வழி உறவினர்கள், எல்லாம் 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா மகிழ்ச்சி அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கடுத்து நம்பிக்கை, அதுக்கடுத்து ஊட்ட உணவு, அந்த ஊட்டத்தை அப்படின்னு சத்துள்ள உணவு, சத்துள்ள உணவு அப்படின்றது 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து பயணம் அப்படின்றது 9ஆம் பாவம். பயணம் அப்படின்றது குறிப்பாக சொல்லணும், நீண்ட தூர பயணம், லாங் டிராவல் அப்படின்றது 9ஆம் பாவம். சிறு தூர பயணம் அப்படின்றது 9ஆம் பாவம். நீண்ட தூர பயணம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கடுத்து வெளியூர் அல்லது வெளிநாடு, இது 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா பயணம் அப்படிங்கும்போது கடல் வழி பயணம், ஆகாய பயணம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த கடல் வழி பயணமும் சரி, ஆகாய பயணமும் சரி, ரெண்டுமே 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. இப்போ வெளிநாடு போனா கப்பல் வழியாக போகணும், ஃப்ளைட் வழியாக போகணும் அப்படின்னு. அதுக்கடுத்து ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், அது 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாருக்காக போகிறோம், வெளிநாட்டுக்காக பண்ணுறோம், வெளிநாட்டில் இது பண்ணுறோம். ஸோ அந்த வெளிநாடு அப்படின்றது 9ஆம் பாவம், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது 9ஆம் பாவம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், சர்வதேச வர்த்தகம். ஸோ சர்வதேச வர்த்தகம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கடுத்து நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கடுத்து சந்ததி விருத்தி, குடும்ப விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறகு 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா முன் யோசனை அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறமா உயர்கல்வி, எஜுகேஷன் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கப்புறமா கல்வி கற்றல், கல்வி கற்பித்தல், படிக்கிறதும் 9ஆம் பாவம், படிப்பை சொல்லிக் கொடுத்ததும் 9ஆம் பாவம். அதுக்கப்புறமா பொது நலத்திற்காக கிணறு அல்லது குடும்பம் விடுதல், தக்கம் வேடிக்கை இல்லாமல் பொது நாட்டுக்காக சர்வீஸ் ஓரியன்டாக கிணறு விடுறதோ இல்லை குளம் விடுறதோ 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா தண்ணீர் பந்தல், தண்ணீர் பந்தல் அப்படின்றதும் 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா மன தூய்மை, நீதி கதை, எல்லாம் 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா சகல ஐஸ்வர்யங்கள், எல்லா விதமான ஐஸ்வர்யம் 9ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா நற்பேர், இந்த 16 பேர் சொல்லுவாங்க, 16 பேர் வாழ்வு வாழ்வு, 16 பேர்களும் 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா பணப்புழக்கம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கு அடுத்து ஆராய்ச்சி திறன், புயவட்டை கண்டறிதல், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கடுத்து அதிர்ஷ்டம், இந்த ஃபார்ச்சூன் அப்படின்றது 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கப்புறமா மருந்து பொருள், மெடிசன் அப்படின்றது 9ஆம் பாவத்தை சேருது. அதுக்கடுத்து தொழில் விரயம், தொழில் அப்படின்றது 10ஆம் பாவம், 10க்கு 12 அப்படின்றது 9ஆம் பாவம். ஸோ தொழிலை ஏற்படக்கூடிய விரயம் அப்படின்றது 9ஆம் பாவம். அதுக்கடுத்து மனைவியின் தங்கை, மனைவி அப்படின்றது 7ஆம் பாவம், 703 அப்படின்றது 9ஆம் பாவம்.
ஸோ மனைவியினுடைய தங்கை அப்படின்றது 1 பாவம். அதுக்கு அடுத்தது தம்பியுடைய மனைவி, தம்பி அப்படின்றது 3 பாவம். தம்பியுடைய மனைவி அப்படின்றது 3க்கு 7ஆம் இடம். 7க்கு 3 3க்கு 7 1 பாவம் தான். ஸோ மனைவியோட தங்கச்சியும் தம்பியுடைய மனைவியும் ரெண்டுமே 1 பாவத்தை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் 9ஆம் பாவத்தின் மிக முக்கியமான காரகத்துவங்கள். அதுக்கு அடுத்தது இப்போ 9ஆம் பாவத்தில் இந்த பாவ பலன்கள். அதை இந்த 1ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். 1ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்னு ஒரு சாணம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சாணம், ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1ஆம் பாவம் 9ஆம் பாவாதிபதியும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்லாவே நடக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 10ஆம் பாவ காரகத்துவங்கள். 10ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாணம். ஸோ 10ஆம் பாவத்தை வரக்கூடிய காரகங்கள் என்ன அப்படின்னா அதில் கர்மம் அப்படின்றது 10ஆம் பாவம். அதாவது ஒருவருடைய கர்மாவை காட்டுவது இந்த 10ஆம் பாவம். அதுக்கடுத்து ஜீவனம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் 10ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். அடுத்தது செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றது 10ஆம் பாவம். அடுத்தது விவசாயம் அல்லது வேளாண்மை அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்தது மருத்துவர், டாக்டர் என்பது பொதுவாக 10ஆம் பாவத்தையும் குறிக்கும். அதுக்கடுத்து முதலாளி, இதான் செய்யணும் யார் முதலாளி இருப்பாங்க, அதாவது முதலாளி அப்படின்றது 10ஆம் பாவ காரகத்துவம். அதுக்கடுத்தது அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து அரசு விமானம், கவர்மெண்ட் வரக்கூடிய ஆணர் அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து கற்பித்தல், கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து மேலான பதவிகள், ஐஎஸ் பொசிஷன்ஸ், ஒரு உயர்ந்த பதவிகள் அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து உயர்ந்த நிலையில் இருப்பது, ரொம்ப டாப் பிளேஸ் இருக்கிறது அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து புகழ், அதிகார தோரணை இதெல்லாம் 10ஆம் பாவத்தை சேர்ந்த காரகத்துவம். அதுக்கடுத்து கௌரவமான வாழ்வு, செல்வ சேமிப்பு, சொத்து சேர்க்கை, செல்வந்தர் இதெல்லாம் 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. செல்வம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம்னா என்ன செய்யணும், சொத்து சேர்ந்தா நம்ம ஆகும் செல்வராகும். ஸோ எல்லாம் ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது. இதெல்லாம் 10ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். அதுக்கடுத்து சுய கட்டுப்பாடு அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து சேவை, சர்வீஸ் அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து காருண்ய உணவு, அதுக்கடுத்து தியாக மனப்பான்மை இதெல்லாம் 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா மானம் ரெண்டுமே 10ஆம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து ஆடைகள், பொதுவாக எல்லா ஆடைகளும் அது குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டக்கூடிய ஆடைகள், போட்டு ட்ரெஸ்லாம் மற்ற துணியெல்லாம் 10ஆம் பாவத்தை சேராது. இந்த போட்டு ட்ரெஸ்ஸும் 10ஆம் பாவத்தையும் சேர்ந்தது. அதுக்கடுத்து பக்தி, பொதுவான பக்தி அப்படின்றது 10ஆம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து அது குறிப்பாக சொல்லணும்னா இஷ்ட தெய்வத்தினுடைய பக்தி. அதுக்கடுத்து பூஜை அப்படின்றது 10ஆம் பாவ காரகத்துவம். அதுக்கடுத்து மந்திர உச்சாரணம், அடுத்தது மந்திர சித்தி இதெல்லாம் 10ஆம் பாவத்தினுடைய காரகம். அதுக்கடுத்து மெய்யறிவு பெறுதல், அறிவு வந்து வேற, மெய்யறிவு வந்து வேற. மெய்யறிவு பெறுவது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து யாத்திரை அப்படின்னா போராட்டால் புரியுது, அது 3 பார்த்துப்போம். இது கோயில் குளம் சார்ந்த ஒரு யாத்திரை 10ஆம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து பல்வேறு அறப்பணிகளை செய்து சர்வீஸ் ஓரியன்ட் செய்யக்கூடிய எல்லாருக்கும் 10ஆம் பாவத்தையும் சேரும். அதுக்கடுத்து வெற்றி அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து சாதனை, வெற்றி அப்படின்றது வேற, சாதனை அப்படின்றது வெற்றி சாதனை ரெண்டும் 10ஆம் பாவத்தை. அதுக்கடுத்து மழை அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து சாலை ரோடு அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து முத்தி சிம்பிள்ஸ் அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து குதிரை சவாரி அதுவும் 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து கூத்துக்கண் பாக்ஸிங் அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கு சிரார்த்தம், அதாவது தீ கொடுக்குறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறமா வயதில் பெரியவர்கள் மூத்தவங்க அப்படின்னு அது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து தாயத்து, நம்ம கையில் காலில் கட்டி இல்லையா, தாயத்து அப்படின்றது 10ஆம் பாவம். அதுக்கடுத்து யாசிக்கும் நிலை, பிச்சைக்கிற அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்றது அதுவும் 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து முழங்கால், உடல் உறுப்பில் முழங்கால் அப்படின்றது 10ஆம் பாவத்தை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் 10ஆம் பாவ காரகத்துவங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக் உங்ககிட்ட சரி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க தப்பு 11ஆம் பாவ காரகத்துவங்கள். 11ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ 11ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக நமக்கு வரக்கூடிய லாபத்தை கொடுக்குது. அதையும் ஈஸியாக வரக்கூடிய லாபம், கஷ்டப்பட்டு லாபம்ன்றது தனி, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது 11ஆம் பாவத்தை சேர்ந்தது. 11ஆம் காரகத்துவங்கள் பார்க்கும்போது முதல்ல மூத்த சகோதரி, அதாவது மூத்த சகோதரி அப்படின்றது 11ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து சீரத்த கவர்னர், அப்பாவுடைய தம்பி, அப்பா அப்படின்றது 9ஆம் பாவம். 9க்கு 3ஆம் இடம் அப்படின்றது 11ஆம் இடம். அதனால சீரத்த கவர்னர் அப்படின்றது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து நம்மளுடைய நலம் விரும்பிகள், இந்த வெல்விஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெல்விஷர் அப்படின்றது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து சமுதாயத்தில் நமக்கு ஆதரவாய்ப்பவர்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கூட்டம் இல்லையா, இந்த சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் நமக்கு 11ஆம் பாவம். அதுக்கடுத்து போட்டி வணங்குபவர்கள், அதாவது நமக்கு சேவை செய்கிறவங்க, இதில் கூட முகத்துதி பாடுபவர்களும் 11ஆம் பாவத்தை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்து நண்பர்கள், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவான நண்பர்களும் 11ஆம் பாவத்தை சேர்ந்தவங்க. குறிப்பாக நெருங்கிய நண்பர்கள் 11ஆம் பாவம். அதுக்கடுத்து லாபம் அப்படின்றது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து பல ஆரம்பம், ஒன்றுக்கு மேற்பட்டு நடக்கூடிய திருமணம் அப்படின்றது 11ஆம் பாவத்தை சேரும். 2வது திருமணம் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடியது, 2வது திருமணம் கிடையாது, ஒன்று மேலே அப்படின்னாலுமே 11ஆம் பாவத்துடைய தொடர்பு அங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து சிறந்த அறிவு, கம்மி எல்லாம் 11ஆம் பாவ காரகம். அதுக்கடுத்து பொருளை சேர்ப்பதற்கான கலை அறிவு, நம்மளாக இருக்கிற அறிவை பட் பணத்தை சேர்க்க முடியுங்கிற அறிவு, பொதுவான அறிவு மற்றவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னா செல்ஃபிஷாக யோசிக்கிறது அறிவும் 11ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து குதிரை, யானை, பல் ஏறு இதெல்லாம் 11ஆம் பாவ காரகம். அதுக்கடுத்து வேளாண்மை, அதுக்கடுத்து கலைகளில் திறமை, இதில் குறிப்பாக சொல்லணும்னா சங்கீத தொழில், நாடக தொழில் இதெல்லாம் 11ஆம் பாவ காரகத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து அயல்நாட்டு பயணங்கள் மேன்மை, ஃபாரின் டிராவல்ஸ்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அதுக்கடுத்து கௌரவம், செய்தி தொழிலின் மேன்மை, கிணறு இதெல்லாம் 11ஆம் பாவ காரகம். அதுக்கடுத்து தீய விருப்பம், தப்பான ஆசைகள் அப்படின்றதும் 11ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து பிறரை நம்பி இருத்தல், மற்றவங்களை நம்பி இருக்கிறது. அதுக்கடுத்து முதலாளியின் சொத்து, அதாவது நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து அமைச்சர் பதவி, அதாவது கொஞ்சம் பெரிய டிகிரி தரக்கூடிய ஒரு போஸ்ட். அதுக்கடுத்து அதிர்ஷ்டம் தேடி வருது, நம்மளை தேடி அதிகம் வருது. அதுக்கடுத்து குறிக்கோள், ஆசைகள் நிறைவேறுதல் இதெல்லாம் 11ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து இடது காது, அதுக்கடுத்து இடது கை, வலது காது அப்படின்றது 3ஆம் பாவம், இடது காது அப்படின்றது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து ஒழுங்கல், அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி, அடுத்தது நோய் குணமானல், ஒரு நோயிலிருந்து வெளியே வருது 11ஆம் பாவம். அடுத்து மருத்துவமனையிலிருந்து விட்டு இருந்தல், உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் ரிட்டன் வீட்டுக்கு வருது, அதாவது 12ஆம் பாவத்தில் இருக்கிற கெட்டதிலிருந்து வெளியே வருது 11ஆம் பாவம். அடுத்தது வெற்றி பெறுதல், ஜெயிக்குது. அதுக்கடுத்து மருமகன் அல்லது மருமகள், 5ஆம் பாவம் அப்படின்றது நம்ம குழந்தைய கலத்திரம் அப்படிங்கிறது 5க்கு 7 ஸோ அதனால் மருமகன் அல்லது மருமகள் அப்படின்றது 11ஆம் பாவம். அதுக்கடுத்து தாயின் ஆயுள், அப்படின்றது 4ஆம் பாவம், 4க்கு 8 அப்படின்றது 11ஆம் பாவம். ஸோ தாயினுடைய ஆயுளை குறித்து 11ஆம் பாவம். இதெல்லாம் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அர்த்தங்கள். அடுத்த ஒரு வீடியோ வேற ஒரு டாபிக்ல உங்க பேரே. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 12ஆம் பாவ காரகத்துவங்கள்.
12ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாக அயன சைன போக மோட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 12ஆம் பாவத்தில் இதெல்லாம் காரணமாகுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அயனம் அப்படின்னா பொதுவாக வழி அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் பயணம் அப்படின்னு, அதாவது டிராவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 12ஆம் பாவம் அப்படின்றது ஒரு இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய தன்மை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து சயனம் அப்படின்னு தூக்கம் இல்லை உறக்கம் அப்படின்றது. அதுக்கடுத்து போகம் அப்படின்னா நிறைய செக்ஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சிருக்காங்க. போகம் அப்படின்னா எல்லா விதமான இன்பம். இந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ ப்ரெஷர் அப்படின்ற வார்த்தை பொருள் போகம் அப்படின்னு, அது இன்பம், எல்லா விதமான இன்பமும். அதுக்கடுத்து மோட்சம் அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து துறவு அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அடுத்தது மறுபிறப்பு, மோட்சம் அப்படின்ற ஒரு கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும், மறுபிறப்பு அப்படின்னு கிடைக்கும். ஸோ மறுபிறப்பு அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து கொடைனா டொனேஷன்ஸ், அதையும் குறிப்பாக நன்கொடை. கொடைனா எது வேணா நம்ம பண்ணுறது வேறு, நன்கொடைனா நல்ல விஷயத்தாக மட்டும் பண்ணுறது. ஸோ நன்கொடை 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து நற்செயல்கள், நல்ல அறிமை பொதுவாக 12ஆம் பாவம் சேர்ந்தது. அதுக்கடுத்து பிறர்க்காக வாழ்தல், அவங்களுக்காக அர்ப்பணிச்சது, செல்விஷாயிலான சர்வீஸ் ஓரியன்டான லைஃப் வாழக்கூடியது. ஸோ அது 12ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து அருள் தரும் வேள்விகள் செய்யல், இந்த ஓமம் யாக சொல்றோம் இல்லையா. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ஓம் செய்யறது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து மூலாதார சொத்து, மூதாதையர்னா அப்பா தாத்தா பாட்டி இவெல்லாம். ஸோ அதெல்லாம் குறிக்கிறது 9ஆம் பாவம். 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றது 12ஆம் பாவம். ஸோ மூதாதையருடைய சொத்து அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து தந்தையின் சுகஸ்தானம், 4ன்றது 12 சொல்லி 1னா தந்தை ஒரு போகிறோம். ஸோ தந்தையினுடைய 4 சுகஸ்தானம். ஸோ ஒருத்தருடைய அப்பாவுக்கு வீடு இருக்கா அந்த மாதிரி டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருடைய குழந்தைய 12ஆம் பாவத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கடுத்து சிற்றின்ப சுகம், சிற்றின்பம் அப்படின்றது 12ஆம் பாவம் தான். பேரின்பத்தை அடையத்தான் வழியும் 12ஆம் பாவம் தான். நம்மளால ரெண்டுமே ஒரு பாவத்தில் இருக்குங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஆணிகவாயில் சொல்லக்கூடிய விஷயம், சிற்றின்பத்தை தாண்டாமல் பேரின்பை நோக்கி பயக்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தா அதை பிறகு பார்க்க முடியும். ஸோ அதனால் 4 நீதி வச்சிருக்காங்க. சிற்றின்ப சுகம் அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து படுக்கை வசதிகள் கிடைக்கும் சுகம், இந்த பெட் எக்ஸஸ் பெட் அந்த பெட் இந்த சொல்கிறேன். ஸோ பெட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், சிலருக்கு பெட்ல தூக்கம், சிலருக்கு கேட்கல தூக்கம், சிலருக்கு தரையில் படுத்து தான் தூக்கம். ஸோ அந்த படுக்கை வசதி கிடைக்கக்கூடிய சுகம், அது 12ஆம் பாவம் சேர்ந்தது. அதுக்கடுத்து வெளிநாட்டு பயணம், அதுக்கடுத்து வெளிநாட்டு பணி, சின்ன பயணம், சிறு பயணம், பெரிய பயணம் 3 முதல் பாதம். பொதுவான வெளிநாட்டு பயணம் வந்து 12ஆம் பாவம் சேர்ந்தது. அதுக்கடுத்து மலை நாடுகளில் பயணம் செய்யுது, மலை சார்ந்த நாடு இருக்கு அந்த நாடுகளில் அந்த மலைகள் மேலே பயணம் செய்யுது. அதுக்கடுத்து பூமிக்கு கீழ் ஆராய்ச்சி செய்யுது, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அனிமல்களையும் சார்ந்த ஆராய்ச்சி எல்லாமே 12ஆம் பாவம் சேருது. அடுத்தது பண செலவு, பண செலவுன்றது 12ஆம் பாவம். அதுக்கப்புறம் பல வகையான செலவு, பணம் மட்டும் இல்லை, பொருள் செலவு செஞ்சாலும் சரி, மற்ற செலவு செஞ்சாலும் சரி, செலவு அப்படின்றது 12ஆம் பாவம். அதாவது விரயம் அப்படின்றது 12ஆம் பாவம். இங்கே இருக்கிற பணம் கொடுத்தாலும் இங்கே இருக்கிற உடல் கொடுத்தாலும் அது எனக்கு விரயம். ஸோ பல வகையான செலவு விரயம் எல்லாம் 12ஆம் பாவம் ஆகும். அதுக்கப்புறம் நஷ்டம், கஷ்டம், தடைகள் இதெல்லாம் 12ஆம் பாவம் ஆகும். அதுக்கடுத்து அலைச்சல் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், 5 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை 1 நாள் தான் செய்யறோம்னா நமக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா. டிஸ்டன்ஸ் வேஸ்ட் ஆகுது, டிராவல் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த அலைச்சல் அப்படின்றது நம்ம. அதுக்கடுத்து மன வருத்தம், அப்படின்றது நம்ம எல்லாம் கஷ்டம் தை அலைச்சல் ஏற்பட்டால் மன வருத்தம் அப்படின்றது. அதுக்கடுத்து மன போராட்டம், மன போராட்டம் அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து தோல்வி அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து இடமாற்றம் அப்படின்னா அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, நம்ம ஒரு வீட்டு மாறுது, காலேஜ் மாறுது, ஸ்கூல் மாறுது, இப்படி எந்த வகையில் ஒரு இடத்துல மாறாலும் அது 12ஆம் பாவம் சேர்ந்து. அதுக்கு பணி நீக்கம், எல்லாம் இல்லையா, அது 12ஆம் பாவம் சேர்ந்து. அது காலமாக பரணாதிரி வேலை எப்படி வெளியே வரும், இந்த வேலை மகிழ்ச்சி. ஸோ 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து கோபம், குறிப்பாக சொன்னால் முன்கோபம் அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அடுத்தது குடும்பத்தார் மகிழ்ச்சிக்கு ஊர் விளைவிப்பு, அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களுடைய சந்தோஷத்துக்கு தனி போகிற மாதிரி விஷயங்கள் செய்யும். ஒரு கெட்டது நடக்கும், நான் என் வாழ்க்கை நிறைய போய் அப்படி சொல்லியா. ஸோ அந்த தன்மை. அதுக்கடுத்து பொதுமக்களுடன் பயணி, அதுக்கடுத்து திருமணத்தால் ஏற்படும் இறப்பு, நிறைய சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய லாஸ். அதுக்கடுத்து பொதுவான இறப்பு, ஒரு நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்கிற ஒரு இறப்பு, எப்போ நம்மளை விட்டு ஒருத்தர் போகிறாங்க ஒரு இறப்பு அப்படின்னு. ஸோ இறப்பு அப்படின்றது 12ஆம் பாவம் காரத்துவம். அதையும் குறிப்பாக மனைவியின் இறப்பு, மனைவி இறப்பு அப்படின்றது 12ஆம் பாவம் கூறியது. அதுக்கடுத்து பெரும் கவலை, இதெல்லாம் நமக்கு என்ன நடக்கும், பெரிய கவலை அப்படின்றது. ஸோ பெரும் கவலை என்பது 12ஆம் பாவம் காரத்துவம். அதுக்கடுத்து வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது 12ஆம். அதுக்கடுத்து வாய் சண்டை, வாக்குவாதம் மூத்தா சண்டை கட்டிங்க இல்லையா. ஸோ வாய் சண்டை. அதுக்கடுத்து வழக்காடு கேஸ் அப்படின்றது. அதுக்கடுத்து தர்க்கம் செய்யுது, அதுக்கடுத்து தர்க்கம் செய்ய சார்ந்த தொழில். ஸோ இதெல்லாம் பேசுறது, ஆர்கியூ பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அது சார்ந்த தொழில் இருக்கும், அது தொழிலாம் 12ஆம் பாவத்தை சேர்ந்து. அதுக்கடுத்து மோசடி, அதுக்கடுத்து கடத்தல், இதெல்லாம் 12ஆம் பாவத்தை. அதுக்கடுத்து வஞ்சனையார் கொலை செய்யுது, அதுக்கடுத்து ரகசிய இடங்கள், இதெல்லாம் 12ஆம் பாவம். இதெல்லாம் எது சேரும், அறநெறி புறமான காரியம், ஒரு அறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு அகைன்ஸ்டான வேலை எல்லாமே 12ஆம் பாவம். அதுக்கடுத்து ராஜரோகம், இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் இருக்கணும், ராஜனா நீங்கள் கவர்மெண்ட் எதிராக இருக்கணும். ஸோ அதுக்கு ஆசை தண்டனை அப்படின்னு கிடைக்கும். அரச தண்டனை அப்படின்னா என்ன, சிறைப்படுது. ஸோ டெய்லி அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து மறைந்து வாழ்தல், ஜெயிலுக்கு ஓல்ட் அப்படின்னா சில என்ன ஆயிடுவாங்க, சில ஆயிடுவாங்க இல்லையா, தலைமுறை வாழ்க்கை. ஸோ மறைஞ்சு வருது, அது 12ஆம் பாவம் சேர்ந்து. அதுக்கடுத்து உலக வாழ்க்கையில் கசப்போச்சு, இந்த உலக வாழ்க்கை மேலே ஒரு கசப்பான தன்மை அப்படின்னு ஏற்படும். இது என்ன ஒரு ஃபேமிலி பிள்ளைங்க அப்படின்னு. ஸோ அதை விட்டா துறவு அப்படின்னு வந்துடும். ஸோ துறவு அப்படின்றதும் நான் பார்த்தோம். அதுக்கடுத்து குடும்பத்தை விட்டு போயிரு, வாழ்க்கை மேலே கசப்பாக தான் குடும்பத்தை விட்டு அப்பா விட்டு அம்மா விட்டு போயிருது, நாடு விட்டு போயிருது, இல்லை ஃபாரின்ற பேரும் இவங்களை விட்டு பேசப்படுது. ஆக 12ஆம் பாவம் சேர்ந்து. அடுத்து வறுமை, வறுமை என்பது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து இடது கண், வலது கண் அப்படின்றது 12ஆம் பாவம். இடது கண் அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து பாதம், பொதுவாக ஃபுல்லாக 12ஆம் பாவம் சேர்ந்து. அதுக்கடுத்து தூக்கமின்மை, தூக்கம் அப்படின்றது 12ஆம் பாவம். தூக்கம் அது ஒரு நோய் வேணும், தூக்கமின்மை அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து உடற்காயங்கள், உடல் ஏற்படக்கூடிய காயம் அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து உடல் உறுப்பு அறுபடுதல், நம்ம உறுப்பு ஒன்று கட்டாது அப்படின்னு, ஐயோ காலோ சக்கினியோ அது நம்ம விரையும் இல்லையா, ஒன்றோட போது அப்படின்னு கட்டாது. ஸோ உடல் உறுப்பு அறுபடுதல் அப்படின்றது 12ஆம் பாவம். அதுக்கடுத்து விலங்குகள் ஏற்படும் மீன்கள், மிருகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள், காயங்கள், இதெல்லாம் 12ஆம் பாவம் சேர்ந்து. அதுக்கடுத்து மருத்துவமனை ஆற்பட்ட அப்படின்றதும் 12ஆம் பாவம் காரத்துவம். ஸோ இதெல்லாம் 12ஆம் பாவம் முக்கியமாக காரத்துவம். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பில் உங்களுக்கு